வணக்கம் 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 எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு another episode of குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். டீச்சர் ஒரு மாதிரி பார்க்குறா, இவங்க என்னடா குஜாலா இருப்பம்னு சொல்கிறாங்க அண்டு டீச்சர் பார்க்குறா. ஸோ டீச்சரை வந்து நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. என்ன வளமையாக நான் தான் அதை செய்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் புதுசாக உங்களை வந்து இன்றைக்கு எங்களோட பாட்காஸ்ட்டில் யார் வந்திருக்கிறாங்கண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். எங்களோட வார்த்தையில் இருக்கிற வந்து ஜெயந்தி லிபாகர் டீச்சர். ஸோ வெல்கம் 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 டு த ஷோ. தேங்க்யூ. நாங்கள் சொன்ன உடனே நீங்கள் ஒரு மூஞ்சியும் சொல்லிக்காம ஒன்றும் சொல்லாமல் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. என்ன அழைத்ததுக்கு நன்றி. டீச்சர் எப்பயும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறோம். நமக்கு கோவம் பெருமாண்டே நாங்கள் ஆய்மிச்சப்படுற ஒரு ஆள், இல்லாட்டி சீரியஸாக இருப்பாவான்ட்டு நாங்கள் ஆய்மிச்சப்படுற ஒரு ஆள் தான் நீங்கள். எப்பயுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிற நீங்கள். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான சீக்ரெட்ஸ் என்னன்றதை இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்கும். வாழ்க்கையில நாங்கள் ஒன்றே முழக்க போகிறது இல்லை, ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாரோடும் ஹாப்பியாக இருக்கணும் எப்பவும். அதான் என்ற கொள்கை. That's a good way to say it. நிறைய சீரியஸான மூஞ்சியல் இருக்குது எங்கள் மத்தியில். சபையிலுக்கு வந்து இதுகளை சொன்னா சில பேர் என்னையும் பார்த்துட்டு யோசிக்கிறவே சரியான சீரியஸோ அப்படின்னு. பட் என்னோட பழகினா தெரியும் நான் அப்படி இல்லையாண்டு. உங்களை நான் சீரியஸாக பார்த்தது இல்லை. சில பேர் எனக்கு சொல்லியிருக்கேன் நேராகவே, உங்களோட கதை கேட்கும்போது நான் தான் தாங்கள் யோசிச்சவையாம் நான் சரியான சீரியஸ் கேரக்டர் ஒரு அந்த எல்லாரோட கதைக்க மாட்டேன்னு கூட யோசிச்சவையாம். பட் பழகின பிறகு they understand. உலகதை வைக்க. So we have our audience not only from Canada. So obviously இப்போ நீங்கள் யூரோப்பில் இருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி டீச்சரை தெரிஞ்சிருக்காது. ஸோ ஷீஸ் அ Carnatic teacher and மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்னு சொல்லலாம். ரைட்? நீங்களே யோசிக்கிறீங்க உண்மையாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வயலின் படிப்பிக்கிறீங்க, வீணை நான் படிப்பிக்கிறேன், மகள் படிப்பிக்கிறவ, வாய்ப்பாட்டு படிப்பிக்கிறேன், நான் ஹார்மோனியம் வாசிப்பேன். ஸோ அப்போ அந்த வகையில் மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். குட் குட். சரி, இப்போ வளமையாக உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வியை, இப்போ நீங்கள் இசை எப்படி ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா அந்த கேள்வியில் தான் வளமையாக எல்லாருமே ஆரம்பிக்கிறது. அந்த கேள்வி கட்டாயம் வரும், இல்லைன்னு இல்லை. பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் இப்போ கர்நாடிக் மியூசிக்னு வரைக்கில் இப்போ நாங்கள் எவ்வளவோ காலங்களை கடந்து நிறைய பேர் வந்து சந்தியாக இதை படித்து கொண்டு வரோம். ஸோ ஐ வாண்ட் டு ஆல்சோ ஸ்பீக் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். உங்கள்கிட்ட ஆப்வியஸ்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய யங் கிட்ஸும் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கேள்வி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பேர பிள்ளைகள் வரைக்க அவைகளுக்கு வந்து இதில் ஆர்வம் இருக்குமா? இப்போ நீங்கள் அந்த இசையில் நீங்கள் இருக்கிறபடியே அவைகளுக்கு அந்த ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம். பட் அடுத்தடுத்த சந்ததிகள் போய்கொண்டு இருக்கல இது எங்களுடைய கர்நாடிக் மியூசிக்கான ஒரு அழிவு காலம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா, இல்லாட்டி அது அப்படி அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும், அப்படியான விஷயங்களை பற்றி அவனுக்கு மோர் ஸ்பீக் அபவுட். எங்களை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஸ்டீவை தெரிஞ்சாக்களுக்கு தெரியும், இஸ் கர்நாடிக் வோக்கல் அரங்கேற்றம் முடிஞ்சிருக்கிறார். ஸோ அதனாலேயே அவருக்கு எவ்வளோ காலம்னா அதனாலேயே அவருக்கு ஒரு பற்று இருக்குது அதில். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன் எங்கள் ஃபேமிலியில். அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை மியூசிக்கில். இங்கே அது கனடாக்கு வந்த பிறகு தான் நான் படிக்க தொடங்கினான் இசையை. ஊரில் படித்தாண்டி இல்லை, நான் முதல்ல வேறு ஒரு நாட்டில் இருந்து தான் இங்கே வந்த நாங்கள். அப்போ அங்கேயும் நாங்கள் படிக்கலை. இங்கே வந்தப்போ எனக்கு 13 வயசுக்கிட்ட தான் நான் தொடங்கினேன் நான் இசையை லேர்ன் பண்ணுறதுக்கு. அப்போ எந்த மெயின் ஃபோக்கஸ் நோக்கம் இப்போ வந்து இசையோடு எங்களோட தமிழையும் நாங்கள் கொண்டு செல்லணுமெண்டு. என்னென்னா தமிழ் உங்களுக்கு தெரியும், இப்போ மொழி, இப்போ நான் தமிழ் கதைக்கிறேன் இன்றைக்கு, எனக்கு வாசிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனால் 5 வயசில் நான் வெளிக்கிட்டேனுங்கிற உங்களோட மாதிரி தான் சின்ன பிள்ளையில நாங்கள் வெளியில் வந்துட்டேன். ஆனால் எந்த டார்கெட் வந்து இப்போ இசை மூலமாக நாங்கள் அந்த தமிழையும் கலாச்சாரத்தையும் எங்களோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த சந்ததியை கொண்டு செல்லணும். என்ற உங்களை மாதிரி தான் எனக்கும் அதே ஒரு யோசனையும் ஒரு கவலையும் எந்த பிள்ளைகள் செய்யணும். இப்போ அவன் பிள்ளைகள் செய்யணுமோ கண்டினியூ பண்ணணுமோ தெரியாது எங்களுக்கு. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் நியூ வேஸ் ஆஃப் பாசிங் இட் ஆன். அப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் படித்த முறையே வேறு மாதிரி. எங்களோட டீச்சர்ஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவிலேருந்து வந்த டீச்சர்ஸ். அப்போ அவை வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டீச்சர்ஸ் இன் கனடா. அப்போ அவை வந்து இப்போ அவைக்கு சொல்லித்தந்த முறையை வந்து நான்
பாவிக்க இல்லாத எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போத்தைய பிள்ளைகளுக்கு பிகாஸ் அவை வந்து பயப்படுவீனமோ they won't come back this thing teacher is being mean or rude or whatever என்னென்ன சொல்லிக்கொண்டு அப்போ அதுக்கு ஆல்சோ அவை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விதமும் வித்தியாசம். இப்போ தமிழ் விளங்காதுங்கிற அரைவாசி பிள்ளைகளுக்கு இப்போ வர சின்ன பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்குறதே பெரிய விஷயம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நான் வந்து இந்த டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு சங்கீதம் படித்தபடியே அவங்களுக்கு விளங்கும். இப்போ சாரி கம்மா 15 இப்போ எங்களுக்கு சுத்த ரிஷபம் சதுசுர ரிஷபம்லாம் இருக்குது. அதை நான் இப்போ என்ன செய்கிறேன், சேட்ரி ஹாப்பிரி அப்படித்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா அவைக்கு சின்ன வரைக்கும் விளங்கணும் ஆல்சோ அந்த இமோஷன் அந்த டோன். இப்போ நாங்கள் பெரிய ரிஷபம் பிடிக்க அது ஒரு ஹாப்பி சவுண்டாக வரும். அப்படி சொல்லிக்க அவைக்கு அது விளங்குது போய் சேருது. ரைட். ஸோ ஐம் யூஸிங் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஐ மீன் சின்னாக்களுக்கு ஆஃபீஸ் இப்போ ஈவன் வெஸ்டர்ன் மியூசிக் நீங்கள் பார்க்க இப்போ மேஜர் மைனர் பார்க்க அப்படி சொல்லிக் கொடுங்க. மேஜர் இஸ் ஹாப்பி அண்ட் மைனர் இஸ் சேட் சீரியஸ். அதுதான் மேக் சென்ஸ் அப்படி சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக்கிறேன். ஆல்சோ நான் நிறைய ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ எங்களோட மியூசிக்கை நாங்கள் படிப்பிக்க அவைக்கு இப்போ நாங்கள் படிக்க கூட எனக்கு அந்த விளக்கம் இல்லை. பட் என்னத்தை பற்றி படிக்கிறோம், அந்த பாட்டு என்னத்தை பற்றி, நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எஸ்பெஷலி படிக்க ஸ்வரத்தை தான் படிக்கிறோம். அப்போ சாகித்யம் அதில் முதல் விளங்காத பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த சாகித்யத்தை விளங்கப்படுத்தி அந்த பாட்டு யாரை பற்றி என்னத்தை பற்றி விளங்கப்படுத்திட்டு தான் தென் ஐ எம் ட்ரைங் டு டீச் தம் ஸோ தே ஹேவ் அன் இன்வால்வ்மெண்ட் இன் வித் அவர் மியூசிக். அண்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு 100 பிள்ளைகள் எங்கள்கிட்ட படிக்குதுண்டா ஒரு கிரேட் 4-5 லெவலுக்கு மேலே போகிறது மேபி ஒரு 10 பிள்ளை தான் இருக்குது. அவைக்கு அது கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த லெவலுக்கு கொண்டு வரைக்கும் என்னத்தை செய்யணும் அடுத்த ஸ்டெப்பாக ஸோ they don't stop. I am figuring that out now. Because எந்த பிள்ளைகள் இப்போ நான் ஒரு 5-6 வருஷமாக தான் நான் ஓனாக படிப்பிச்சுட்டு வரேன். அப்போ இப்போ தான் எனக்கு அந்த கிரேட் 4 கிரேட் 5 பிள்ளைகள் வெறியினேன். அப்போ அவே என்னென்று அதை கண்டினியூ பண்ண வைக்கிறேங்க நான் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டிங் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் them to stop. என்ற நிறைய பேர் அது இங்கே கனடாவில் நடக்குது. இப்போ கிரேட் 4 எக்ஸாமே சரியான கஷ்டம். அப்போ எக்ஸாம் ஃபெயில் பண்ணணும் ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோத்தையும் படிக்கணும்னோன்னா பிள்ளையை ஸ்டாப் பண்ணிடும். And அதில் தியரி வர இருக்குது. So there's lots of components. I'm trying to figure out how to make them continue so we don't lose our culture and our music. அதான் ரைட். நீங்கள் தொடங்க நினைச்சேன் இல்லை. ஸோ நீங்கள் ஏற்கனவே இப்போ நீங்கள் இப்போ ஆரம்பிச்சு நீங்கள் அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இப்போ சொன்னீங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ when we were kids obviously was different. இப்போ கூடுதலாக என்ன நடக்கிறேன்டா இன்னாட்டு பிள்ளையும் படிக்கணும் நீயும் படியேன்டா அப்படி திணிச்சு தான் நிறைய பேரை வந்து பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி சங்கீதமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வயலினோ என்னவாக இருந்தாலும் வந்து படிக்கிறது வந்து அந்த காரணத்துக்கு தான். இப்போ பிள்ளைகள் வந்து தங்களோட ஒரு ஓன் ஆர்வத்தில் வந்து முன் வந்து வாரையில் நான் இதை படிக்க போகிறேன்னா ஆப்வியஸ்லி அப்படி பிள்ளைகள் இருக்கணும் இல்லையா இல்லை. பட் கூடுதலான இப்போ ஒரு 80% பிள்ளைகள் அந்த டைமில் இவையில் எல்லாரும் படிக்கணும் நீ படி அனுப்புறதால தான் நான் அந்த கூடுதல். ஆனால் இது வந்து இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறீங்க என்னென்னா உற்பத்திய யங்கர் பேரண்ட்ஸ் இப்போ உங்களை மாதிரி வயசு பிள்ளைகள் வந்து அவைண்ட பிள்ளைகளுக்கு அவை என்ன யோசிக்கணும், எங்களுக்கு தமிழ் தெரியாது எந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியணும். அப்போ அவை வந்து கொண்டு வந்து விடுற காரணம் வேறு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிள்ளை படிக்க இந்த பிள்ளை அதுக்காக இல்லை. எங்களோட கலாச்சாரம் எங்களோட இதுகளெல்லாம் படிக்கணுமெண்டு அந்த மிடில் ஜெனரேஷன் இஸ் திங்கிங் விச் இஸ் அ வெரி குட் திங் இன் மை ஒப்பீனியன். அண்ட் அவை அதை யோசிக்கணும் தங்களுக்கு அந்த இது கிடைக்கல தங்களோட பிள்ளைகளுக்கு இருந்தாலும் கிடைக்கட்டுமெண்டு கூட்டின்னு வரீங்க. அப்போ எனக்கு அது ஆக்சுவலி எந்த பிள்ளைகள் சின்ன இருக்கேக்க நான் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு அவை கூட்டின்னு போனேன். டான்ஸ் வந்து பரதநாட்டியம் இல்லை இங்கே கனடியன் ஹிப்ஹாப் ஜாஸ் அப்படியான ஸ்கூல். அவேண்ட ஃபிலாசபி வந்து நான் கம்பெடிட்டிவ் என்வாயர்மெண்ட். அப்போ எனக்கு அது நல்லா பிடிச்சது. என்னோட எந்த பிள்ளை அதில் அந்த டான்ஸில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் யோசிக்கல. எந்த பிள்ளை செய்யக்க அதை ஹாப்பியாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அவே வந்து அதை சரியாக என்கரேஜ் பண்ணுவேன். அப்போ எந்த ஸ்கூல்லே நான் அதை தான் இப்போ செய்கிறேன். எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவல். இப்போ ஒரு பிள்ளை நல்லா வாசிக்கும் அந்த பிள்ளைக்கு நிறைய ஞானம் இருக்கும். அது நேரம் இன்னொரு பிள்ளைக்கு மியூசிக் வராது அந்த விஷயங்களும் இருக்குது. பட் நான் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன்னா அந்த ஐ டோன்ட் வாண்ட் them to get discouraged. ஏன்னா அது எங்களோட காலத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களோட ஜெனரேஷன் படிக்க இந்த பிள்ளை இவ்வளோ நல்லா வாசிக்கும் இந்த பிள்ளை வாசிக்காது அப்படின்ற பிரச்சனை இருந்தது. அப்போ அதில் நாங்கள் கொஞ்சம் எலிமினேட் பண்ணணும் இந்த நாட்டில். இல்லாட்டிக்காவே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஒரு கொஞ்ச நாள் பிறகு எனக்கு இது வராதுன்றே விட்டுருவீங்க. அப்போ அந்த ஐ எம் சீயிங் தட் சேஞ்ச் இன் த மிடில் ஜெனரேஷன். அது நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். அது குறிப்பாக கனடா சொல்கிற மத்தியில் அது அப்படி நாங்கள் சொல்லலாம். இந்த நிறைய இப்போ எங்கட வயசாக்கள் நிறைய பேருக்கு தமிழ் வாசிக்க எழுத தெரியாது, இல்லை கதைக்கே ஒழுங்காக தெரியாது. அப்போ இப்போ தான் நான் கவலைப்படுறீங்கன்னா எங்களுக்கு வந்து அம்மா அப்பா அந்த எஃபர்ட்டை போடையிலே அது படிக்கணும்னு சொல்லி அந்த டைம்ல அந்த வசதியும் இல்லை. நிறைய வசதி இருக்குது தமிழ் படிக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஆட்டிடியூடும் இருந்துச்சு. இல்லை அவன் இந்த இங்கிலீஷ்லாம் படிக்கணும் அதை படிப்பை குழப்பக்கூடாது ஆனபடியாக தமிழ் தேவையில்லைன்னா அப்படி ஒரு மைண்ட் செட்லேயும் நிறைய பேர் இருந்தவே இல்லைன்னு இல்லை. பட் வி ஹேவ் திஸ் டிஸ்கஷன் லாட் ஆஃப் டைம்ஸ் ஆக்சுவலி. இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ
ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ அந்த பாசையில் வந்து நிறைய பேர் 25-30 வயசமாக அந்த நாட்டில் இருந்தாலும் அவள் வந்து ஜெர்மன் கதைக்க மாட்டேன், இல்லாட்டிக்கு ஃப்ரெஞ்ச் கதைக்க மாட்டேன். ஆனால் வழியாக பிள்ளைகளோட கம்யூனிகேட் பண்ணுறதா தமிழில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இங்கிலீஷை கதைப்பினோம். அதனுடைய பிள்ளைகளோடையும் வந்து எவ்ரிபடி ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். அப்போ அதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. தமிழை வந்து கூடுதலாக வந்து வீட்டில் பேசாதது. பேர்லேயே நான் கவனிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கவனிச்ச புது ட்ரெண்ட் வந்து தமிழ் பேர் முந்தி அப்படி வைக்கிறீங்கள, பட் அந்த பேர்லேயே அந்த மாற்றம் தொடங்கினபடியாக நல்ல மாற்றம் அது எங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. ஸோ ஐ வாண்ட் டு கண்டினியூ ஃப்ரம் தட். இப்போ அதாவது இப்போ எக்ஸாம்ஸ் இந்த வரைக்க ஆப்வியஸ்லி நிறைய தியரி படிக்கணும், நிறைய உருப்படிகள் படிக்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஹவு டு யூ லுக் அட் தட்? இப்போ அதை சாட்டியே நிறைய பிள்ளைகள் இது டூ மச், இதெல்லாம் நான் பாடமாக்கல, அதை படிக்கலான்னு சொல்லி படிக்கிற விருப்பம் இல்லாமல் இருப்பேன். ஆமாம். அப்போ எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐம் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டிங் இன் டீச்சிங் மெத்தட்ஸ். அப்போ ஒன் திங் ஐ ஹவ் டிஸ்கவர்ட் நான் வந்து இப்போ முந்தி எங்களுக்கு டீச்சர்ஸ் படிப்பிக்க என்ன செய்வேன்னா, முதல் ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக முடிப்பேன். எக்ஸாம் டைமில் அந்த தியரியை crunch பண்ணி 2 monthsக்கு இவ்வளோத்தையும் படிங்கன்னு சொல்லுவேன். நான் இப்போ அப்படி செய்கிறேன். நான் என்ன செய்யறேன்னா, ஐ ட்ரை டு முதலே எக்ஸாமுக்கு முதல்ல ஈவன் 2 yearsக்கு முதலே இப்போ இந்திய கிளாஸில் கூட ஐ கவர் தியரி. என்னென்னா அவைக்கு அந்த வாசிக்கிறதை விட அது விளங்கணும், என்னத்தை வாசிக்கணும், அந்த கான்செப்ட்ஸ் டீச் பண்ணணும். அதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற விஷயம். அதுதான் நாங்க blindly we just memorize அது அப்படியே போய் எழுதிட்டு வரோம். என்ன விஷயம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன், அந்த அவைக்கு அந்த கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறேன். முதல் டீச் பண்ணிவிட்டு தென் ஐ கிவ் தம் த புக்லெட் லேட்டர். அப்போ அவைக்கு அதை வாசிக்க விளங்குது, என்ன செய்யணும், ஓகே என்னத்தை நாங்கள் படிச்சுனாங்களேன்ட்டு அவைக்கு விளங்குது. ஸோ நீங்கள் சொல்கிற சரி, லைக் நான் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடை அப்ரோச் பண்ணுறேன். ஸோ தட் தே டோன்ட் கெட் sick and tired of the theory. Because and not like மெமரைஸ் பண்ணி அங்கே போய் அதில் எழுதுறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. பட் அட் த சேம் டைம் தியரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த தியரி தெரிஞ்சால் தான் அந்த மிச்சம் ஃபுல்லாக நீங்கள் படிவா செய்யலாம். இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வரைக்கும் அது இந்த முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? I'll tell you before you answer that. I'll tell you what my thought process for this. This is, again, guys, my personal opinion. யாரும் வந்து டீச்சரை அட்டாக் பண்ணுறதில்ல, என்ன அட்டாக் பண்ணுறதில்ல. So this is my personal opinion. Because நான் டீச் பண்ணும்போதும் நான் பார்க்குறேன்னா, இப்போ my sessions are all one-on-one. Right? Voice training தான் நான் மெயினாக செய்கிறது. Right? அப்போ one-on-one அண்டேக்கில் obviously the focus is fully on one kid. அவைகளுக்கு என்ன ஃப்ளாஸ் இருக்கோ அதை நான் டார்கெட் பண்ணி அவைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸை கொடுத்து யூ கேன் ஃபிக்ஸ் த இஷ்யூஸ். ஸோ அது வாய்ஸ் ட்ரைனிங் அன்றைக்கி ஆப்வியஸ்லி அது குரூப்பாக எடுக்கிறது இல்லை. அது எங்கே நீங்கள் போனாலும் இட்ஸ் ஆல்வேஸ் one-on-one thing. பட் இப்போ நிறைய பேர் வந்து என்னென்ன வாரது வந்து இப்படி தாங்கள் ஏற்கனவே 6-7 வருஷமாக நான் கர்நாடிக் படிக்கிறேன். ஸோ அவனை கொஞ்சம் அதை மெருகூட்டி இன்னும் வாய்ஸை இன்னும் ப்ராப்பராக என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நாங்கள் பழகணும்னு சொல்லி நிறைய பேர் வருவீங்க. And another important reason is அதுக்கு அது வேறு கேள்வியாக வரட்டும். பட் the other reason is okay, we can explore film music and அங்கே டீச்சருக்கு விருப்பம் இல்லை. அந்த இது இருக்கு. I'm sure you face that too. அதை பற்றி நாங்கள் கதைப்போம். அதை ஒரு சைட் நோட்டில் வச்சுருங்க. ஸோ அப்போ காய்ச்சொன்று வரைக்கல இப்போ கூடுதலாக வரும் we don't like to do the exams, we are forced to do the exams, அது இதுன்னு சொல்லி. ஸோ நான் சொல்கிறது இதுதான். ஸோ what are you planning to do with this later on? Are you doing this because your parents are forcing you? இல்லை உங்களுக்கு ஒரு genuine interest இருக்குதா? தியரி வந்து நீங்கள் கட்டாயம் படிக்கத்தான் வேணும். என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன பாடுறீங்க, இல்லாட்டிக்கா என்னதுக்கு அந்த காம்போசிஷன் அப்படி இருக்குது, இல்லாட்டிக்கா அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு விளங்குறதுக்கு உங்களுக்கு தியரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியத்தான் வேணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பட் in my personal opinion, you don't necessarily need to have these exams unless you're trying to do something with it later on. என்றது என் பர்சனல் ஒரு கருத்து. ஆனால் அதுக்காக நாங்கள் தியரியை படிப்பிக்க தேவையில்லை அப்படி தான் சொல்ல வரையில. பட் இப்போ நாங்கள் எக்ஸாமினேஷன்ஸையும் வந்து தேவையில்லைன்னு நான் சொல்ல வரையில. மேபி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஏற்கனவே அதை மாடிஃபை பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸை வர எக்ஸாமினேஷன் லொக்கேஷன் வந்து தமிழ் செக்கலாமன்ற ஃபொன்டேரியா. அவை ஒரு சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அவை தான் 92ஆம் ஆண்டுலேருந்து கனடாவில் மெயினாக சங்கீதத்துக்கு எக்ஸாம் செஞ்சுன்னு வரணும். அப்போ நாங்கள் அந்த காலத்தில் எடுத்த எக்ஸாம்ஸுக்கு அவை கொடுக்குற எக்ஸாம்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவை ஏற்கனவே ரியலைஸ் பண்ணிட்டோம், பிள்ளைகளை லூஸ் பண்ணினோம். டூ ஹார்டாஸ்ன்னு லைக் அந்த இந்தியா ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸை இங்கே வைக்கலாது இந்த ஏர்லியர் கிரேட்ஸ். ஓகே, லேட்டர் கிரேட்ஸுக்கு இருக்குது. இப்போ நீங்களும் டீச்சரை குவாலிஃபை பண்ணி வாரீங்கன்னா அது 100% யூஆர் குவாலிஃபைட். அவை அப்போ ஏற்கனவே ஒரு ரூமர் இருக்குது, தமிழ் செக்லாமெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் ஹார்ட், டோன்ட் கோ தேர். ஓகே, ஸோ அவை அந்த ரெப்புடேஷன் வச்சுக்கணும். அது நான் ஹாப்பியாக சொல்கிறேன். அண்ட் ஐ எம் அ கிராஜுவேட் ஆஃப் தமிழ்
எக்ஸாம்பிள் இருக்கலாம்ன்றேன். ஸோ ஐ வேல்யூ தட் பிகாஸ் நீங்கள் டீச்சர்ஸ் ஆக்கில் வெளியில் வரேன்டா அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து இட்ஸ் நாட் மேண்டட்டரி. ஐ டோன்ட் ஃபோர்ஸ் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதை ஒரு ஆப்ஷனாக சொல்லுவேன். நான் பேரண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நான் இப்போ கிரேட் 1 2 3 வந்து இன் மை ஒப்பீனியன் ஒரு இட்ஸ் அ குட் வே ஃபார் தம் டு ப்ராக்டிஸ். இப்போ கிரேட் 3க்கு பிறகு அங்கால மனோதர்ம சங்கீதம் இன்வால்மெண்ட் இருக்குது. அப்போ அது வந்து எல்லாருக்கும் வராது. ரைட். அப்போ அது வந்து நான் அதை சாய்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் பண்ணாடுங்கோ இல்லாட்டி விடுங்கோ. பிகாஸ் மியூசிக் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது இட்ஸ் சம்திங் வி ஷுட் என்ஜாய். Yeah, exactly. Okay, it's not like you're studying physics or chemistry to become a doctor. I mean, maybe நீங்க ஒரு musician வரேன்டா, yes, படியுங்க, செய்யுங்க. That's when you need it, exactly. But otherwise, exam இல்லாம நீங்க music படிக்கலாம். அதுல ஒண்ணுமே இல்ல. So I don't force my students, but I encourage in the early years. And I will properly on the basis learn பண்ணணும்ன்றதா. But later years, I will totally up to them. Exactly. Yeah. And another thing what I notice also is இப்போ நிறைய கிட்ஸ் வந்து இப்போ grade 5 படிச்சு நான் எக்ஸாம் எடுத்துட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவீங்க, ரைட்? பட் அகேன் த ப்ராப்ளம் இஸ் they blindly memorize everything. அப்படியே போய் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு they don't have the knowledge. அதாவது அந்த அந்த கிரேடுக்கு என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு தேவையா இருக்குதோ அது உண்மையாவே இல்லை. அது நீங்க சொல்ற சரி. ஏனண்டா சில நீங்க சொன்ன மாதிரி நான் சில இடத்துல கவனிச்சிருக்கேன். எக்ஸாம்ஸு கூட அவை வந்து இப்போ எஸ்பெஷலி அந்த கிரேட் 4 அப்புறம் அந்த மனோதர்ம சங்கீதம் என்ற விரைக்கு அதை மெமரைஸ் பண்ணி போய் பெர்ஃபார்ம் பண்ணிங்க. எக்ஸாக்ட்லி. மனோதர்ம சங்கீதம் அதே ஒரு கான்ட்ராடிக்டிங். அது கல்பித சங்கீதம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த அறிவு இருந்து அந்த பிள்ளை அதை விளங்கி செஞ்சாதான் அதில் பயன் இருக்குது. அப்போ நான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நான் ஐம் நாட் ரைட்டிங் டவுன் ஸ்வரம்ஸ் ஃபார் யூ. ராகமும் வந்து நான் சொல்லித்தரேன் வர, பட் நான் உங்களுக்கு எழுதித்தர மாட்டேன். நீங்களே அதை விளங்கி செய்யணும். இல்லாட்டிக்கு யூ நாட் ரெடி ஃபார் த எக்ஸாம். எக்ஸாக்ட்லி. அந்த அங்கால செய்யறதுக்கு அது உங்களுக்கு இருக்கும். மியூசிக் ஹாஸ் டு பி வித் இன் யூ. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன செய்றீங்கன்னு. So obviously I'm not trying to attack specific teachers or anything like that with the statement I make, because இப்போ ஒரு காலம் இருந்தது, okay, they have like so many kids, right? ஒரே நேரத்தில் 20-30 பேருக்கு படிப்பிக்கிறதுனா obviously it becomes very mechanical and it becomes very business oriented, I would say, right? So and I think அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் ஒரு இசை கற்பிக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கேக்கல, obviously you need to make the money if your full time occupation அதுன்னா obviously நீங்கள் காசை முடைக்கத்தான் வேணும், இல்லைன்னு நான் சொல்லல. பட் எங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி we have to teach as well. இப்போ நான் என்ன சொல்லுவான்னு நீங்கள் சொன்ன விஷயம் தான். இப்போ சில பேர் வந்து திணிச்சு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடியுங்க, அப்போ இவ்வளோ கிரேட் 7 8 எல்லாம் முடிச்சாச்சுன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தோடனே ஓகே அடுத்து நீங்கள் அரங்கேற்றம் செய்யணும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா உழைப்பாக வரும். ஸோ if I say anything wrong, please correct me. But these are things that are happening out there, right? இல்ல எல்லாரும் அறிஞ்ச விஷயங்கள் தான் இது. அப்போ ஒரு எக்ஸாம் வரைக்கல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ மனோதர்ம இசைன்னு சொல்லி போட்டு அதே இருக்காது. கட்மாசரத்தை எழுதி போட்டு கட்மாசரம் பாடுங்கொண்டு அது அப்படி இல்லை. 10 பிள்ளைகளும் சேம் கட்மாசரம் அப்படியே அதே மாதிரி பாடுவீங்க. ஸோ நீங்கள் கற்பனை ஸ்வரம்னு சொல்லி போட்டு கற்பனையே இல்லாமல் பாடமாக்கி 10 பேரும் ஒரே இதை பாடுனீங்கண்டா வேர்ஸ் த பாயிண்ட். ஆனால் அதுவும் வந்து எக்ஸாமினர்ஸ் ஷுட் நோ at that point too, okay, they are not really singing. இல்லை அவே எக்ஸாமினேஷன் செய்யக்க ஆப்வியஸ்லி அவே கொஞ்சம் இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவேன் அந்த பிள்ளைக்கு உண்மையாக தெரியுதா இல்லையான்னு, விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே நேரம் இப்போ எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்சோ நாட் தி எண்ட் ஆஃப் இட், ரைட்? இப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போல் நீங்கள் ஒரு நல்ல டீச்சராக வருவீங்களோ நல்ல மியூசிஷியனாக வருவீங்களோண்டு இல்லை. சில பிள்ளைகள் எக்ஸாமில் நல்லா செய்வேனா அப்புறம் அங்கால அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. சில பிள்ளைகள் எக்ஸாமில் ஹொரபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா பட் அங்கால கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ இந்த சில பிள்ளைகள் they get nervous exam setting. So there's a lot of factors to that. அதை நாங்கள் சரி பிள்ளைங்க அப்படி கதைக்கே இல்லை அது in general regard. But நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மனோதர்ம சங்கீதம் பாட்டு வந்து ஒரு பிள்ளை அதை விளங்கி செய்யும். தட்ஸ் மை எண்ட் பாயிண்ட். சும்மா மெமரைஸ் பண்ணி சும்மா அனுப்பக்கூடாது. அதை இல்லை அவை எழுதுகிற ஸ்வரத்தை நாங்கள் ஹெல்ப் பண்ணி செய்யல ஒன்றும் இல்லை. பட் அந்த ஸ்ட்ரக்சரையும் அது என்ன அந்த கான்செப்ட்ன்றதை அதை விளங்கணும். ஸோ ஐ எம் வெரி கீன் ஆன் தட் டு எக்ஸ்பிளைன். அதை லைக் ஐ செட், அது கிரேட் 3 வரையும் அது வராது. அப்போ ஒரு பிள்ளை இப்போ நான் படிப்பிச்ச அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ கிரேட் 3 மேலே வந்து ஒரு பிள்ளை செய்யுதுண்டா அது உண்மையாகவே மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளை தான் செய்யும். அங்கால அவைக்கு கஷ்டம். இப்போ கிரேட் 4 5 6 obvious டீச்சர்ஸ் கிரேட் 7 அதுக்கெல்லாம் நான் சொன்னேன் இப்போ 100 பிள்ளை படித்தா ஒரு 10 பிள்ளை தான் கிரேட் 4க்கு மேலே கண்டினியூ பண்ணும். பிகாஸ் தே ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக், விச் மீன்ஸ் அவை மியூசிக்கை விளங்கி படிக்கணும். பட் நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சும்மா நாங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி இதை தான் இப்போ எல்லாரும் செய்யுங்க அப்படி கொடுக்க இயலாது. பிகாஸ் தென் தட் டிஃபீட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் அவர் மியூசிக். தட்ஸ் வாட் ஐ லவ் when you said okay நீங்கள் இப்போ அந்த தியரியை வந்து விளங்கி அவை செய்யணுன்றதுக்காக நீங்கள் அதை எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற நீங்கள் செய்கிற நீங்கள் பாடுற இதில் வந்து that's very important. ஆக்சுவலி அது ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸாம் தியரியிலே அது இருக்குது. ஹவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எய்ட் vocalist.
அது வந்து ப்ராக்டிக்கலியாக என்னால் சொல்லிக் கொடுக்கக்கூடியா இருக்குது பிகாஸ் தெரிஞ்சபடியா and ஆல்சோ அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கான்செப்ட் விளங்குது. இப்போ சிலது வந்து பாட்டு பாடுற பிள்ளைகளுக்கு கஷ்டம் அதை அவைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சொல்லிக் கொடுக்க அந்த ஃபிங்கரிங் அதில் சொல்லிக்க அவைக்கு அது தே அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ஆல்வேஸ் பாட்டு படிக்கிற பிள்ளைகளும் ஒரு சப் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும் விச் இஸ் அவே நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இங்கே தமிழ்ச்சிக்கலாம் வந்து இங்கே கிரேட் 7 எக்ஸாம் எடுக்கிறேன்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சப் கிரேட் 3 வரை எடுத்துருக்கணும் ஃபார் தட் ரீசன் பிகாஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். Yeah, we had that in Europe, the same thing. Yeah. So I chose மிருதங்கம் obviously because I'm a drummer. இப்போதான் சில அந்த டைம் பிறகு தான் யோசிக்கிறேன் ஓகே பேசாம ஒரு வயலினோ ஏதாவது படிச்சிருக்கலாம் பெட்டர். பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டக்குன்னு ஸ்வரம் பிடிச்சிருவேன் ரைட் நம்ம கேட்டோன்னே they can tell you. So for singers we have to like have an extra step. Right. Yeah, and also like நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஃப்ளாட் ஷார்ட் நோட்ஸ் கூட ஒரு பாட்டு பிள்ளைக்கு அந்த வோக்கல் பிள்ளைக்கு விளங்குறது கஷ்டம். சின்னனா இருக்கே அவைக்கு என்னத்தை நாங்கள் சொல்கிறோம் இப்போ டோன் டிஃப்ரென்ஸ் பாடினாலும் அந்த என்னென்ன physical like it's easier to teach them on an instrument. Exactly. That's what I was getting at because அவங்க இப்போ இது சும்மா முந்தியெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கச்சேரியெல்லாம் செய்யல the violinist தான் டக்குன்னு கேட்குறோம் இதுக்கு என்ன ஸ்வரம் இல்லை வருதுண்டா because they know right away. Okay. அவங்க டக்குன்னு they have the strings in their mind they know okay என்ன தான் வருதுன்னு சொல்லிடுவாங்க. and அதே மாதிரி வைஸ் வெர்சா நாங்கள் பார்க்கணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிற பிள்ளை பாட்டும் படிக்கணும் அப்போ தான் அவைக்கு அந்த சங்கதியோ என்ன செய்கிறோம் அந்த இப்போ சாகித்யம் மாதிரி வாசிக்கணும் அப்போ ஸ்வரம் மாதிரி வாசிக்கணும் எல்லாம் வித்தியாசம் விளங்கு. So ரெண்டும் equally important, they support each other. Exactly. அதான் ஒரு குரூப்பாக வரலாம் hand on hand. என்ன and also you know like உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பேசாம இல்ல இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு அவர் நிறைய வந்து கவர் பண்ணிருக்காரு events so he knows he's like a ரசிகன் ப்ராப்பர் ரசிகன் தெரியும் அவருக்கு. சிலவெல்லாம் மறந்து போய் இருந்துடுறது ஃபோட்டோ எடுக்கலாம் மறந்து போய் இருந்துரு அவங்க நல்லா போய் கொண்டு இருந்து பார்த்து கொண்டு இருந்துடுறது அது மெய் மறந்து போய் அந்த சிச்சுவேஷன்லாம் இருக்கு. So I want to just bring up your kids actually because I know all three of them are like fully involved. and உங்களோட மகளும் வந்து படிப்பிக்கிறவன்னு சொன்னீங்க அவைகளுக்கு வந்து obviously ஜெனுவினாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை படிப்பிக்கணும்னா அதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கலாது. ஸோ ஜெனுவினாக obviously அவைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பட் obviously நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் எப்படியும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு பேத்தில் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க ஓகே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இதில் உங்களுக்கு ட்ராவல் பண்ண விருப்பமாண்டு ரைட். ஸோ இப்போ உங்களோட கதைச்ச விதத்தில் எனக்கு விளங்குது யூ வுடன்ட் ஹேவ் ஃபோர்ஸ் தெம் டு டூ இட் பட் யூ வுட் ஹவ் ஷோட் தெம் ஓகே இன்னென்ன விஷயம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. நான் அதே 3 பேருமே வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ட்ரை பண்ண விட்டேன் பர்பஸ்லியா. என்னென்னா ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை மற்றது ஒன்று பிடிக்காடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் அவையாவே விரும்பின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் I told them to explore. I said these are the instruments உங்களோட சாய்ஸ் உங்க விரும்பினதை எடுங்க. ஸோ all 3 of them different instruments பிக் பண்ணது எனக்கு ஐ எம் ஹாப்பி about that. ஆனால் முதலாவது அவை படித்தது வந்து வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போய்க்கு முதல் ஓகே முதல் அந்த பிள்ளைக்கு மியூசிக் இருக்குதா இல்லையாண்டு ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். இப்போ பாடினா தான் நான் தெரியும் சுருதி சுத்தமாக பாடுவினமா ஸ்வரத்தை பிடிப்பினோமாண்டு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களோட வீட்லேயும் அவை ஒரு டீனேஜ் இயர்ஸ் வந்தோடனே ஒரு மகள் வந்து சொன்னா ஓகே நான் இனிமேல் வோக்கல் கிளாஸ்க்கு போகல. நான் சொன்னேன் ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் நிப்பாட்டுங்க தேவையில்லைண்டு. அப்போ அவன் நின்றுட்டு அப்புறம் ஒரு 6 months தானாக வந்து சொன்னான் இல்லையம்மா நான் திருப்பி போகிறேன். ஸோ ஐ செட் ஓகே தென் இப்போ கண்டினியூ பண்ணி அது அப்புறம் இப்போ நல்ல மாதிரி போகுது. பட் அவைக்கு அந்த வயசில் we have to give them their space. அவைக்கு பிடிக்கலையோ இல்லைன்னு விட்டுறோம். நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணால் அவை அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மூத்த மகிழ்ச்சி அவள் வீணேனம் அவள் டீச்சர்ஸ் கிரேட் கம்ப்ளீட் பண்ணல பட் அவருக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட படிப்பிக்க போகிறேன்ட்டு படிப்பிக்கலாமோண்டு. அப்போ நான் சொன்னேன் ஓகே நீங்கள் பேசிக்ஸ் தானே தொடங்க போய் இப்போ எடுத்தோன்னா அவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட எடுக்கல தானே. ஸோ ஷி நோஸ் இனஃப் டு டீச் தம். ஸோ அப்போ அது வந்து இப்போ அவக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அவன் தான் ஒரு டீச்சராக கேட்க ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னு செய்யணுமெண்டு. அண்ட் ஐ டிடன்ட் ஃபோர்ஸ் இட் ஆன் ஹர். ஐ சாid நீங்கள் படிப்பிக்க போகிறீங்களா என்று கேட்டு தான் நோமெண்ட் ஷி டிட் ஸோ அப்படி நாங்கள் எல்லாருக்கும் அந்த we had to give them the space and the option. ரெண்டாவது மகளும் ஆக்சுவலி இப்போ நவராத்திரியோட she started teaching. She's doing violin and vocal. So சின்னவா she still has time of course. But I hope இந்த கோல்ஸை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ மியூசிக் அவே சைட் ஆச்சுட்டாலும் அந்த டு பிரிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவர் வேல்யூஸ் அண்ட் அவர் மியூசிக் அண்ட் கல்ச்சர் அதுதான் இந்த மெயின் திங். ஸோ என்னோட நிற்காம அப்படியே கண்டினியூ பண்ணுவேன்.
ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது வந்து நினைக்கிறேன் நீங்களே நிறைய வாட்டி அப்படி யோசிச்சிருக்கலாம். when you have like when you get like new students, இப்போ முதல் நான் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போ சில பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வருவீங்க, பட் எவென்ச்சுவலி அவைகளுக்கு ஒரு விருப்பம் ஏற்படும். சில நேரம் வந்து விருப்பமே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணுற வழியாக தொடர்ந்து வந்தோன்னு இருப்பீங்க. அப்படி யாராவது வந்து நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்களா அவையில் பேசாமல் பேரண்ட்ஸோடைய காய்ச்சி இது சரி வராது நீங்கள் விட்டுருங்கோன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் அவையில் எடுக்கும்போதே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்துருக்குதா உங்களுக்கு? இல்லை, நான் அப்படி ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. மற்றது இப்போ ஒரு பிள்ளை ஒரு வகுப்புக்கு விரைக்க அந்த பிள்ளைக்கு உடனே அது வெறுமா இல்லையானே எங்களுக்கு தெரியும். ரைட். சம்டைம்ஸ் அவை சின்ன பிள்ளைல இருக்கேக்க அவை லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். சில பிள்ளைகள் அப்படி வரவே they take longer than others. சம்டைம்ஸ் அவைக்கு கொஞ்ச நாள் போக they develop an interest. ஸோ எந்த மெயின் திங் வந்து ஒரு தடவை ஷட் ஆஃப் பண்ணக்கூடாது. நாங்கள் விரும்பி, ஆனால் அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிடுவேன் இல்லை இருக்கு, பிள்ளைகள் இந்த கிளாஸுக்கு நீங்கள் விரும்பித்தான் வரணும், உங்களோட அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. அப்படி வந்தால் டெல் மீ, ஐ வில் ஸ்பீக் டு யுவர் பேரண்ட்ஸ். அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா ஐ டோன்ட் வாண்ட் anybody to come crying. அப்படி அவை ஒரு ஹாப்பியாக வரணும் கிளாஸுக்கு வரைக்கும். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. பிகாஸ் நான் அந்த ஒன்ஸ் அ வீக் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுலேயும் 52 வீக்ஸில் 4 வீக்ஸ் வெக்கேஷன் போகணும், ஹாலிடேஸ் வரும் அப்படி அப்படின்னு. ஸோ பார்க்க போனால் ஒரு 42 hours தான் நாங்கள் a year we are spend பண்ணுறோம். அந்த 42 ஹவர்ஸுக்கு அவ எவ்வளவோ அப்சர்வ் பண்ணிடலுமோ அதை நான் as a teacher I have to do my duty to make sure they are happy and absorbing. அப்போ அவே அன்ஹாப்பியாக வந்தால் அதை செய்ய மாட்டேன். சில பேரண்ட்ஸ் வந்து யங் ஏஜில் கேட்பின முன்ன இவைக்கு வயலின் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ நான் நேராக சொன்னேன், இல்லை நீங்கள் ஒரு 6-7 வந்தால் தான் அந்த பிள்ளை வந்து வயலினை பிடிக்கணும் கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட். ஸோ அது வந்து மற்றது பாட்டு கிளாஸுக்கும் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 years சொல்ல இருக்கும். சில பேர் 2 years 3 yearsலேயும் கேட்டிருக்கேன். ஆனால் இல்லை அந்த பிள்ளை வந்து அதில் இருக்காது, இருக்கிறதே கஷ்டம். அதாவது தமிழ் வாரது அடுத்த கஷ்டம். அப்போ அவை சின்ன வயசில் நீங்கள் கூட்டின்னு வந்துட்டு அவை அதை ஒரு ஹேட்ரட் அவை உண்டாக்கினோம்னா பிறகு தொடக்கத்திலே அவை ஒரு வெறுப்பாக வந்துடும். ஓ அப்போ லைக் ஐ செட், இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரி சைல்ட் இஸ் கம்மிங் ஹாப்பி. அப்போ இதுவரை எனக்கு அப்படி ஒரு தரம் வந்து அப்படி பிரச்சனை தந்ததா இல்லை. அப்படி அவை தானாகவே தங்களுக்கு பேருந்து பிஸியாக போட்டு விரையிலேன்னு சொன்னால் நான் அதையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ வேறு இஷ்யூஸ், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ஒரு டைமிங் இஷ்யூஸ் ஐ கேன் டேக் கேர் ஆஃப். இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காசு தான் மெயின் அண்ட் இல்லை, எனக்கு அந்த ஐ ஹவ் அதர் goals for my teaching. அப்போ எனக்கு இப்போ ஒரு பிள்ளை தங்களுக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் டீச்சருக்கு இந்த ஃபீஸ் தெரியலான்னு சொன்னால் that's okay, I can deal with that. But if they like, I don't like this class, I'm not coming, and அது வேறு விஷயம். ஸோ எனக்கும் அப்படி வேற நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான், ஏன் நீங்கள் வந்திருக்கிறீங்க? அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அப்பா ஃபோர்ஸ் பண்ணி வந்திருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு விருப்பமா? ஸோ அதை பார்த்து தான் ஐ டிசைட் இஃப் ஐ டேக் த கிட்ஸ் ஆன் ஆர் நாட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஐ திங்க் இப்போ எப்படியும் ஒரு எவாலுவேஷன் ஒன்று நீங்கள் செய்வீங்க இல்லையா? எல்லாரையும் படிப்பிச்சு போய்க்கல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த பிள்ளைக்கு வருமா இல்லாட்டிக்கு உண்மையாக ஞான சூனியமான்றது வந்து உங்களுக்கு போக தெரியும். ரைட். ஸோ அதான் ஐ ஆல்வேஸ் ஹேவ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எ டெஸ்ட் செஷன். இப்போ ஸோ திஸ் இஸ் குட் when இப்போ ஒரு இன்னொரு படிப்பிக்கிற கதை கேட்கல தான் we can figure out, ஓகே நாங்கள் நினைக்கிறது இஸ் இட் அப்படி தான் மற்ற டீச்சர்ஸும் நினைக்கிறீங்கம்மா இல்லாட்டிக்கு இஸ் a different approach to it. அதனால தான் I'm sharing this with you. So what I usually do is, and this is again my personal opinion guys, so நான் படிப்பிக்கல obviously இப்போ நான் அந்த ஒரு pitching இது ஒரு டெஸ்ட் ஒன்று செய்கிறேன். when you play the note on the keyboard or you sing it, they have to listen to it and reproduce it. Right. So if the kid is not able to hit a single note, okay, that kind of points towards it, okay, the pitching sense is not necessarily there. Right. So it depends also how off they are usually, right? Okay, konja oralu avil closer varudhu, okay, then you can train it, you can somehow get it. But sometimes some kids okay, no, this not happening, right? Then you check or tempo test cheyiyala, then okay, avilku rhythm feel irukudhu. So then I personally what I say is, okay, you know what, we can try few classes, then I can evaluate more and then I can decide if this kid is teachable or not. Okay. But as of now, pitching sense is not there, but rhythm sense is there. Okay. And I can see if I can, fix the pitching issue a little bit. Right. Adu illadiki, then I usually suggest, okay, you know what, I'm musically or interested in this, try an instrument. Maybe singing is not it. Okay. Try an instrument. Maybe try a keyboard or try something else, right? And then let them explore that. And then ninga adu kind of palamanu solli, right? But I think
group lessons are that becomes a little tricky, right? So sometimes you can't really know all the time. Yes, but a group அடுத்தாலும் நான் அவே இண்டிவிஜுவலாக பார்ப்பேன், Check பண்ணுவீங்க. Yeah, பண்ணேன் of as in course. like Yeah. and also நான் இந்த படிப்பிச்சேன்னு போய்க்கு எனக்கு obviously I sit at a higher level than them, so எல்லாரும் தெரியும் எனக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னு, ஃபிங்கர்ஸ் என்ன செய்யணும், போ அப்படி வாசிக்கணும், எப்படி பாடினோம்னு ஓரளவு தெரியும். அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்போ ஆப்வியஸ்லி ஒரு பிகினிங்கில் ஒரு குரூப் தொடங்கி வந்தானே, அப்போ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பிள்ளைகள் வெரி பிரைட்டாக இருப்பேன். அவை என்ன செய்வேன், உடனே ஐ ஷிஃப்ட் கிளாஸஸ். அவை ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனிபடிஸ் டைம். இப்போ நீங்கள் வாரீங்களா மற்றது ஒரு பிள்ளை எங்கள்கிட்ட வருதுண்டா, உண்மையிலே அவைண்ட லைஃப் ஸ்பேன் வித் இஃப் தே ஸ்டிக் டு ஃபுல்லி ஸ்டிக் பண்ணுறேன்டா ஒரு 4-5 years மேபி அது எடுத்தா அங்கால இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணும். அப்போ எந்த இது வந்து அந்த இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு எவ்வளோ கொண்டு செல்லணுமோ கொண்டு வரணும் அந்த பிள்ளைக்கு. அப்போ அது வந்து இப்போ அந்த பிள்ளை நல்லா செய்யுமாண்டா நான் உடனே பெருசு சொல்லிடுவேன், இவன் இந்த கிளாஸில் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் அடுத்த லெவல் கிளாஸில் கொண்டு வாங்கணும். ஸோ அப்படி நல்லா செய்கிற பிள்ளைகளை அப்படி ஷிஃப்ட் பண்ணுவேன். சில பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவை, அவைய வந்து ஸ்மாலர் குரூப்ஸில் டீச் பண்ணுவேன். ஸோ ஐ ரீஃபார்மேட் depending on how they need. Nice. அவே சில நேரம் அவையே ரியலைஸ் பண்ணினா தங்களுக்கு இது விரையிலேன்னு சொன்னால் கொஞ்ச நாளாக தாங்களே சொல்லிடுவேன் விரும்புகிறேன். பட் நான் ஒரு தடவை நான் சொல்ல மாட்டேன், ஏனெண்டா எனக்கு வந்து ரஞ்சனன் மியூசிக் இம்பார்ட்டன்ட், அதே நேரம் அந்த ஒரு பிள்ளை எங்கள்கிட்ட வகுப்புக்கு வருதுண்டா அது கணக்கு வேறு திங்ஸ் லேர்ன் பண்ணுது, தனியாக மியூசிக் மட்டும் இல்லை. ஸோ லைக் வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் ஆல் த லேர்னிங். ஸோ நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லை, அந்த கொஞ்ச நாள் போ பேரண்ட்ஸை ரியலைஸ் பண்ணி அவை அப்படி நிப்பாட்டினா தட்ஸ் ஓகே. ஐம் நாட் சேட், லைக் இப்போ ஐ மீன் ஐம் சேட் லைக் இன் சென்ஸ் லைக் அவை அந்த கலாச்சார இதில் விட்டுட்டு போயிட்டு வந்தா கம்ப்ளீட்லி, பட் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறா தட்ஸ் ஓகே. பட் நீங்கள் சொன்ன ஆனால் லைக் ஐ செட் இப்போ நீங்கள் இப்போ உங்களோட அப்ரோச் நான் வேறு டீச்சர்ஸோ மாஸ்டர்ஸ்ட்டு பார்த்துருக்குறேன். உனக்கு வராது, நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ண சொல்கிற மாஸ்டர்ஸ் இருக்கணும், தட்ஸ் ஓகே. அது தட்ஸ் நத்திங் அகேன், இட்ஸ் நாட் ராங். பட் எந்த ஃபிலாசபி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் எவ்ரி சைல்ட் மேட்டர்ஸ் கைண்ட் ஆஃப். ஸோ அந்த பிள்ளை விரும்பி வருதுண்டா அந்த பிள்ளைக்கு மியூசிக் விராட்டிக்கும் ஏதோ ஒன்று வரும், ரைட்? லைக் ஸோ அதை நாங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். எனக்கு வந்து one-on-one and வழியா obviously I don't want to waste the parents' time and money as well. So I tell them straight up, you know what, I personally think it's not working out. Singing maybe is not it. Try like an instrument or something. But 90% அனுப்ப இப்பத்திய parents வந்து approach வந்து they are not bringing the child in the hopes, I mean some are, but not அந்த எல்லாரும் வந்து இந்த பிள்ளை ஒரு பெரிய ஒரு சங்கீத வித்வானா வெறுமண்டு கொண்டு வந்து விடையில, இது வந்து ஒரு பார்ட் டைம் ஹாபியா தான் சில பேரண்ட்ஸ் பார்க்கணும். அப்ப அது வந்து ஒரு 3-4 years வந்து லேர்ன் பண்ணிட்டு பிறகு குயிட் பண்ணுவீங்க. Usually in high school கூடுதலா வந்து சில இடங்கள்ல நடக்கிறது வந்து பிள்ளைகள் ஓகே இவங்க ட்ரூ ஆக்டிவா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கிளாஸுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம். இதே சாட்ல ஓகே தமிழ் கல்ச்சருங்கிற கல்ச்சர் இதுலயே விடுவோம். இப்ப காரணம் இன்னும் வேற தமிழ் பிள்ளைகளோட இருந்து பழகுற விதத்துல obviously இந்த பழக்க வழக்கங்கள் அதுல வந்து பெட்டரா வருது. இப்போ நீங்க சொன்ன விஷயம் தான், இட்ஸ் நாட் நெசசரிலி ஜஸ்ட் மியூசிக். இப்போ எங்கள்கிட்ட வார பிள்ளைகளுக்கு வந்து they learn multiple, so also like a life lesson too for them. Of course, right. Sometimes the kids இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ கிழமையில ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கல, they have like a relationship with us. So some kids are very happy to open up. நிறைய விஷயம் உங்களோட காய்ப்பிடும், பேரண்ட்ஸோட காய்ப்பிடும். அதான் எனக்கு sometimes classல நடுவுல காப்பினோம் சின்ன பிள்ளைகள், teacher please break time, ஏனண்டா they want to share their stories with us. But we are like a different outlet for them, right? இப்போ பேரண்ட் நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லுவீனா இல்லாட்டி தங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நிறைய வந்து சொல்லுவீனா, டே ஸ்கூல் எது செஞ்சனா we went here, we went there. So I'm happy to listen to that too, because it's அதான் it's beautiful when they come and like, can I tell you something? And at the school because mostly everybody has the busy schedules. Parents, I think some parents don't have the time to listen to them or take the effort to listen to them. So they need someone to channel their energy, right? So, and it's important as a teacher that we listen to them. I do that. It doesn't matter how small the child is. I sonna ellarum quiet ah irundha I solradha listen pannonu. Apathan they'll feel valued and important in the class. Otherwise they will think like, oh no, I'm just one in the many, and you know I don't want that. அந்த இது வந்து ஃபியூச்சர்ஸ்லயும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இடத்துல ஷட் டவுன் பண்ணி விட்டா இப்போ இந்த கதைக்காமலே விட்டுருங்க, ரைட்? கான்ஃபரன்ஸ் லெவல் போயிடும். And also like another important thing is every child I address by their name. எனக்கு எல்லாட்ட பேரும் தெரியும், as in like இப்போ even 20 people or whatever number eye contact make பண்ணி I speak to them directly. But சில நேரம் இப்படி கீழே பார்த்துருந்தாலும் I call them out because I want them to know they matter and that in this class your attention has to be here. So that's I think that is like a very important aspect that you brought up. And இப்போ பழைய டீச்சர்ஸ் மேலே வந்து அப்படி தான் கவனிக்காத பிள்ளையாது என்ன செய்கிற என்று போட்டு அவ்வளோதான் சொல்லி போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நல்லா படிக்கிற பிள்ளைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மெட்டாக்களை அப்படியே விட்டுருவீனம். ஸோ தென் எவென்ச்சுவலி யூ ஹேவ் த மைண்ட் செட்,
நான் பாராட்டிக்கும் டீச்சர் ஒன்று போட்டு அவை சும்மா வந்து போவேன் ஒரு 1 hour ஜாலியாக இருந்துட்டு அதில் போயிடுவாங்க படிக்காமல். அண்ட் ஆல்சோ லைக் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற பிறகு நாங்கள் படிக்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நல்லா பாடுற பிள்ளைகள் தான் மைக்கு முன்னால் இருப்பேன், மற்றதில் பின்னால் கும்பல் இந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஜஸ்ட் ஜாயின் இந்த குரூப் பண்ண மாதிரி இருப்பேன். பட் அது நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. என்ன இப்போ நாங்கள் இப்போ எங்கட பிள்ளைகள் செய்கிற பெர்ஃபார்மன்ஸஸ் இஸ் லைக் இப்போ ஸ்கூலில் டேலண்ட் ஷோ செய்யணும், அதை மாதிரி தான் இவன் செய்யணும். அப்போ ஸ்கூலில் டேலண்ட் ஷோன்னா தே ஆர் நாட் பிக்கிங் ஒன்லி த கிட்ஸ் ஹூ டு வெல், எவ்ரிபடி கெட்ஸ் ட்ரீட்டட் ஈக்குவல். அதான் அப்போ அதை மாதிரி அப்போ அவைக்கு அது ஒரு சந்தோஷம். ஓ எனக்கும் ஒரு மைக் வருதுன்னு யூனோ. அப்போ எல்லாருக்கும் ஐ ட்ரை டு give it equally and make them happy. That's what I was going to ask next. Like சில பேர் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து விடைகளுக்கு கேட்பினோம். இப்போ இவரோட காய்களும் சில விஷயங்கள் சொன்னாங்க, இந்த புள்ள பாட்டு இப்போ பழக வலிக்கிடுவீங்க, இப்போ ஸ்டேஜ் ப்ரோ இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அப்போ இப்போ பாட்டு சொல்லி கொடுப்பீங்க, ஆனால் வாரது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்போ சில லைவ் இவெண்ட்ஸில் பார்க்கல வந்து நீங்கள் சொன்னது நிறைய இதில் நடந்திருக்கு, முன்னுக்கு நல்லா பாடுற பிள்ளைகளை விட்டு இல்லை நல்லா செய்கிற பிள்ளைகளை விட்டு பின்னு. பட் உங்களோட அப்ரோச் மெத்தட் வந்து நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணீங்க லைக் எவ்ரி ஒன். அப்போ நான் இப்போ என்ன செய்வேன்னா, இப்போ ஒரு பெரிய குரூப்ண்டா ஒரு கிளாஸ் நான் சொல்லுவேன். அப்போ இப்போ இந்த கிளாஸுக்கு தான் மைக்ஸ் என்ன எவ்ரிபடி ஃபீல்ஸ் இன்க்ளூடட். பிகாஸ் எந்த கிளாஸில் ஒரு தடவை கிடைக்கல, ஓகே ஐம் ஃபைன். அப்போ ஒரு கிளாஸ் ஒரு பிள்ளைய கொடுத்து ஒரு பிள்ளைய கொடுக்கறது தானே பிரச்சனை. அப்போ அந்த ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் வே டு மேக் ஷூர் ஆல் த டைம். அண்ட் தென் ஆல்சோ நான் ஐ டோன்ட் நோ இஃப் நீங்கள் தெரியுமா ஐ ட்ரை டு டு லாட் ஆஃப் இன் ஹவுஸ் கான்செப்ட்ஸ். இப்போ நான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியா இனிமேல் இங்கே செய்கிறேன். பட் முந்தைய கூட நான் சபேஷனுக்கு தெரியும், இந்த வீட்டில் கூட பேஸ்மெண்ட்டில் ஒரு ஸ்டேஜ் செஞ்சு மலர மொட்டுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் செய்கிறேன். அது வந்து எங்களோட பிகினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ அவை வந்து ஏதாவது அவைக்கு விரும்பினோண்டு தனியாக வாசிக்கலாம் மைக்கும் இன்னொரு பக்கவாத்தியம். ஐ ட்ரை டு புட் இஃப் இந்த பிள்ளரோட வாசிக்க முடியாது. அப்போ ஆலிம்பிக்ஸ்ண்டா பக்கவாத்தியம் இல்லாட்டிக்கும் செய்யலாம். பட் அவேண்ட அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணும். அவை தனியாக தாங்கள் செய்யணும். டீச்சர் ஐ கெட் அ மைக் ஆல் பை மை செல்ஃப் வந்து அப்போ அவைக்கு அது ஒரு பிக் stage and then also they get encouraged from that. So nangal stage and performance and we shouldn't just think a big audience. It doesn't matter who the audience is. And the child ku and the time illa and the attention kudukonum. So that's how I try to encourage the children. சின்ன வயசு ஆட்களுக்கு 10 பேர் இருக்கீங்களோ 50 பேர் it's the same. There's people watching them and exactly, also at the same time as a teacher நாங்கள் நிற்கக்கூடாது அந்த பிள்ளை நல்லா வாசிச்சா தான் அந்த பிள்ளை ஏற்றணும் அப்படி இல்லை. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அதை விட உங்க வாசிக்கிறது. whether that's a ஜண்ட வரிசை ஒரு ஸ்வர வரிசை ஒரு கீதம் doesn't matter because அந்த லெவலில் அந்த பிள்ளைக்கு தான் தெரியும். அண்ட் சில பிள்ளைகளுக்கு மியூசிக் வராட்டிக்கு அவை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். நம்ம அப்போ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு மான குறைச்சலும் இல்லை. சில பேர் அப்படி யோசிப்பேன், அவை பாட என்னென்ன ஸ்டேஜில் ஏற்றுறீங்க அவை சுத்தமாக பாடல annual show வரைக்கும் kids and the students in the show வரைக்கும் obviously எல்லா லெவல் kids இப்ப நான் ஒரு அரங்கேற்றம்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சா அது புள்ளியா இருக்கலாம் அது புள்ளி. பட் இது வந்து annual show or small show and then also நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு சான்ஸ் தெரியணும் பிள்ளைல ஸ்டேஜ் ஏத்துறதுக்கு. அதுல கூட லைக் இட்ஸ் ஓகே அந்த பிள்ளை புலவிட்டாலும் ஐ மீன் இட்ஸ் நாட் தட் இஸ் ஓகே பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகே அதுக்காக ஜெயந்தி டீச்சர் ஒரு பேட் டீச்சர் அவனோட பிள்ளைல இப்படி வந்து செஞ்சுட்டு அப்படி ஐ எம் நாட் worried about that. நாங்க போக மாட்டேங்க பிள்ளை வர்றோம் அதுதான் பிள்ளைகள் அவ்வளவுத்த மனப்பாடம் பண்ணி செய்யறதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் இட்ஸ் நாட் as a especially Carnatic வந்து இஸ் நாட் an easy thing to memorize of course compared to any other things. எல்லாமே ஹார்ட் தான். பட் இது ஒரு அடுத்த ஒரு எங்கட Carnatic music I would say is the hardest in the world compared to every other kind of music. So we have so many things that other people don't have. இப்போ இங்கிலீஷ்ல நீங்க பாப்பீங்க எல்லாரும் அவங்க புக்கை வச்சுக்கொண்டு அதை பார்த்து வாசிப்பாங்க. இந்த மனோதர்ம சங்கீதம் I don't know if it exists any other music than our music, right? So அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு ஆப்வியஸ்லி வெஸ்டர்னில் வந்து சோலோ வாசிக்கிறேன் அந்த இது இருக்குது. பட் ஆப்வியஸ்லி யூ கேன் கம்பேர் தட். எங்கள் இதில் எங்கள்கிட்ட எவ்வளோ ராகங்கள் இருக்குது, எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் ஒரு ஸ்கேல்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல்ஸ் இருக்குது. அதுக்குள்ள வந்து வெஸ்டர்ன் மியூசிக் இஸ் so much easier, right? So that's why when we do the voice training part, when I start with the kids like konja Carnatic exercises say like you teaching Sarigama part too. It's like you have to understand why we are doing this, right? And actually related to நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்னட்ட சரிகமா பாடிக்க தான் வெரியணும். ஆனா நான் வந்து அவே வந்தோன first two scales and the western scale C D F G A B எல்லாம் சொல்லி கொடுத்து I related to them because அவேண்ட லெவலுக்கு நாங்கள் அதை விளங்கப்படுத்தும். அப்ப அவே வந்து ஸ்கூல்ல ரெக்கார்டர்லயோ ஒரு கீபோர்டோ வழவதையோ அது அவைக்கு easy to understand, right? So அதை நாங்கள் அந்த இங்க in Canada and in the western world when teaching we have to make sure they understand it's not just சரிகமா எல்லாம் universal music same scales. அப்போ அப்படி விளங்கப்படுத்திக்க அவை ஆக்சுவலி நான் சின்ன பேசிக் குரூப்ஸுக்கே சொல்லுவேன் கம்போஸ் ஹாப்பி மியூசிக் ஃபார் மீ
ரெண்டாவது சங்கராபரணத்தை பேஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறது அதில் வச்சு அதை வாசிங்க. கம்போஸ் சேட் மியூசிக்ண்டா மாயாமலவகாவில். அப்போ என்ன செய்வேன், அவைக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லினேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி அண்ட் தி பீஸ்ட், பெல் இருக்கிறா. ஸோ பெல் இஸ் ஷாப்பிங் இன் த மார்க்கெட் and she's running around. And I when sinne bo alakrakrakra fast vaasipina because she's running, they're composing music for her. I also sometimes say, okay, let's say you have a sad situation at home and you're crying and Maya Malavagaula when the sad slow vaasipina. But these kind of things we have to encourage at an early age because mundi nanga padikike like or certain grade vere maybe we are not doing anything. Exactly. Like, you know, there's no exploration. We're just learning the books and the basics. But chinna pillalukku early ave they need that because kids are so advanced nowadays. They have so much access to resources and they know what they're doing. So aduketha mari we have to adapt the teaching. ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, நான் இதுக்கு மேபி 2 பேருக்கு வாடி விழும். Okay. அப்படி இல்லை, பயப்படாது. நோ, இட்ஸ் லைக் ஸோ ஆப்வியஸ்லி இப்போ உங்களை நாங்கள் ஒரு நியூ ஜெனரேஷன் டீச்சர்னு நாங்கள் சொல்லலாம், ரைட்? ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் படித்த டீச்சர் மாதிரி இப்போ அவையில் எல்லாம் இப்போ பாட்டி தாத்தா ரேஞ்சில் இப்போ இருக்கீங்க, ரைட்? ஸோ அவையில் படிப்பிக்கிற சிஸ்டம் இஸ் ஆப்வியஸ்லி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ they were just teaching, I would say, right? It's just the content they were teaching. They were just conveying the message, right? So ஆனால் அதை சுற்றி என்னென்ன இருக்குன்றது வந்து எங்களுக்கு சரியான விதத்தில் படிப்பிக்க படையலைன்னு நாங்கள் சொல்லலாம். சில டீச்சர் மேலே ஆப்வியஸ்லி they did, சில டீச்சர்ஸ் most of them they didn't. So they just அவைகளுக்கு அப்படி படிப்பிச்சது அதே மாதிரி they just taught us and we had to figure out a lot of things ourselves. I don't know உங்களுக்கு அப்படி இருந்தேன்னு சொல்லி a lot of things I had to figure out myself and I was like, wait, there's a system to it. ஏன் இது அப்படி சொல்லி தரையில டீச்சர்னு நான் சொல்லி நினைக்கிறேன் நான். And then போய் கேட்க இது இப்படித்தான் அப்படித்தான். அதுக்கு பிறகு she realized, okay, I should actually mention this. So I should not expect they can figure it out themselves. Right? Sometimes you have to put one and one together. We don't see it, right? So for example, or simple thing obviously something teacher knows. So if the main ராகங்கள் பார்க்க மேலகர்த்தா ராகம்னு சொல்றாங்க, அதுல 72 இருக்கு, right? So அதில் வந்து obviously different ஆரோகணம் இருக்கு. So you are someone who doesn't know, I'm telling you, so you understand you understand the system. ஸோ அப்போ தியரி படிப்பிக்கல என்ன சொல்கிறது, அது குரூப்பாக பிரிக்கலாம். ஆப்வியஸ்லி யூ ஸ்பிளிட் இட் ஃபர்ஸ்ட் into 1 to 36 and then 37 to 72. அதையும் பேர்ந்து சக்கரங்கள் உண்டு, அதில் ஒரு கொஞ்சமாக நீங்கள் அதை பேர்ந்து பிரிக்கிறது, ரைட்? அது இருக்குது. ஸோ now the funny part for the 36 and the second part 36 is all the arohanam is technique from the first one, and the 37th ragam is exactly the same thing. Only one thing changes, which is the ma. Ma 1 ma 2 இருக்கு. ஸோ டெக்னிக்லி நீங்கள் 1 to 36 மட்டும் நீங்கள் இருக்கிற ராகத்தின் ஆரோகணம் exactly the same thing for 37 to 72. The only thing you change, அந்த மான்ற ஒரு நோட் இருக்கு, அதில் ma 1 இருக்கு, ma 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் 36க்கு ma 1 வரும், செகண்ட் 36க்கு ma 2 வரும், மற்றபடி எல்லாமே சேம். So I figured that out myself and looked at it, wait, this is like the exact same thing. So but I was not told like that, right? So you were given the script, so otherwise you have to understand it yourself, but a lot of people don't figure it out. I had the interest for it, so I figured it out. ஆனால் இப்போ இப்படியான விஷயங்களை வந்து you need to teach the kids so they understand, they can relate to it. Okay, you know what, 1 and 37 is the same thing, I have to just change the ma, or 2 and 38 is the same thing. So you need to know the system then, right? எல்லாத்துக்கும் இப்போ என்னென்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அந்த சக்கரங்களுக்கும் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு it's just a system that you follow, right? So for you, someone who didn't learn this, this is something. If I tell you this and now I give you the 72, you can right away you understand, okay, good, idukku complementary ragam edu endu paathu neenga kandupidipinga, right? So these are, I think this is important that we go in detail and not really beat around the bush, but come to the point. But சுத்தி வேற என்ன இருக்குன்றதுன்னு சொல்லணும், right? இப்போ இந்த இதை மட்டும் தூக்கி கொடுக்காம இந்த என்னென்ன components இருக்குன்றதை வந்து we have to explain. And I feel உங்களோட இப்போ காய்ச்ச பிறகு தான் I feel like you doing a fantastic job doing that, and understanding that is important. And இப்போ இவ்வளத்தையும் கதைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் அதை கேட்டுங்கள்ட்ட என்னன்னா, do you feel sometimes the older generation teachers, they didn't upgrade themselves? அவையில் அந்த சேம் சிஸ்டத்திலே இப்போ 30 வருஷம் அப்படி படிப்பிச்சுமோ அதே மாதிரி தான் they still going and they don't have the என்னன்னு சொல்கிறது, அந்த ஒரு மனப்பாங்க அவைகளுக்கு இல்லை. ஓகே, I have to change myself. அப்படி என்ன சொல்ல மாட்டேன். அவை படிக்க இருந்த ரீசோர்ஸஸுக்கும் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற ரீசோர்ஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Definitely. இப்போ ஈவன் நான் படிக்க கூட என்னோட இன்டர்நெட் இல்லை. நான் யூனிவர்சிட்டி செகண்ட் இயரில் இன்டர்நெட் என்னங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ ஐம் ஓல்ட். பட் எனிவே அப்போ 30 பிள்ளைகளுக்கு
ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குது. Yeah, yeah. இப்போ நான் ஒரு ராகத்தை சொன்னேன்டா அவை உடனே கூகுள் பண்ணுவேன். Right. எங்கள்கிட்ட அந்த அது வசதி apps இல்லை. இருக்குது. அதான் எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை. எங்கள் டீச்சர்ஸ்டேயும் அந்த வசதி இல்லை. ஸோ டீச்சர்ஸ் இப்போ ஆக்சுவலி ஐ எம் வெரி பிளஸ்ட் பிகாஸ் அந்த தனதேவி டீச்சர் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 80 நெக்ஸ்ட் இயர். பட் அவள் வந்து ஸ்டில் ஷீ இஸ் கீப்பிங் அப் வித் டெக்னாலஜி அண்ட் ஷீ இஸ் அப் தேர். ஸோ அவர்கிட்ட போய் இப்போ நீ கேட்டாலும் 30 whatever latest she knows. ஸோ அப்படி ஒரு டீச்சர் எனக்கு ஐம் பிளஸ்ட் லைக் தட். பட் இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ கிரேட் வந்து அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் டே வரைக்கே நான் 72 மேலக்காத்தானு விளங்கப்படுத்திடுவேன். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் there was a gap in our learning. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது தான். நாங்கள் படிக்க வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, அந்த நோட்ஸை லேர்ன் பண்ணோம், பாட்டை லேர்ன் பண்ணோம். பட் அந்த ராகத்தின இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. அப்போ நான் இப்போ என்ன செய்யணும், இப்போ நான் எளிய எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ சங்கராபரணம், மாயாமலவ கவுளையெல்லாம் அந்த உடனே பிள்ளை அதே அண்டர்ஸ்டாண்ட் இட். பேசிக் தொடங்கின பிள்ளைகளுக்கு உடனே விளங்கும் டோன்ஸ். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரதிமா மத்தியம ராகம் கூட ஐ எக்ஸ்பிளைன். ஐம் லைக் இமேஜின் லைனிங் அப் 36 moms in one row and 36 moms beside them. The only thing they're changing is like think about hair color or think about the jacket. அப்படி I explained to them in their terms. But அப்படி சொல்லிக்க அவைக்கு அது விளங்குது. And also நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாயமாலவ படிப்பிக்க I will say okay what's 15 plus 36 51 ன்னு சொல்லுவேன். அப்போ அது பந்து வராளி. அப்போ அதை I explained that to them. அதே மாதிரி இப்போ சங்கரபரணம் and கல்யாணி 29 plus 36 gives you 65. அப்போ அப்போ எக்ஸ்பிளைன் அப்படி விளங்கப்படுத்திக்க அவை எக்ஸ்பிளைன் விளங்குது. And kids nowadays they're so smart. They understand everything. இப்போ grade 2 grade 3 படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்குது. So why are we keeping it from them? அப்போ the way நீங்கள் சொன்ன மாதிரி தான் I felt when we were learning we weren't learning the full everything. அதான் நம்ம சொன்ன மாதிரி கேக்க மட்டும் தூக்கி தந்தது. அதுதான் அதாவது வந்து இப்போ டீச்சர் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். அது அவே லேர்ன் பண்ண மெத்தட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு தேம். இப்போ நான் பிகாஸ் இப்போ நாங்கள் எல்லாம் தியரியெல்லாம் முடிச்சிட்டேன். அப்போ அந்த அவ்வளோ எங்களோட மண்டைக்கு இருக்குது. அப்போ அதை வந்து ஐம் ஷேரிங் ஏர்லி. மேபி எங்கள் டீச்சர்ஸ் யோசிச்சிருக்கலாம் இவைக்கு டூ ஏர்லி ஏன்னு சொல்லுவான். மேபி அவை கொஞ்சம் டீச்சர்ஸாக வந்தப்புறம் சொல்லலாம்னு யோசிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா ஐ டோன்ட் நோ. அப்போ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தானே இப்போ நாங்கள் படித்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த உருப்படிகள் படிப்பிக்கிறது தான் மெயின். எக்ஸாம் வரைக்கும் தான் டக்குன்னு இந்த 2 மாதத்துல எக்ஸாம் இதை படிங்கன்னு இல்லை நீங்கள் சொல்கிறது ஸ்லாம் பண்ணுறது. இப்போ நான் இந்த பிள்ளைகளுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் ரைட். நான் படிக்க டீச்சர் புக்கை பார்த்து நான் காப்பி பண்ணணும். ஃபோட்டோ காப்பியர் இல்லை, பிரிண்டர் இல்லை. அப்போ அதுலேயே ஹாஃப் கிளாஸ் போயிடும். 35 minutes ஒரு 1 hour கிளாஸ்ன்னா அந்த காப்பி பண்ணுறதுலேயே போயிடும் மரவாசி நேரம். அப்போ எங்கே நேரம் இருந்தது படிப்பிக்கிறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு ஷீட்ஸை கொடுக்குறோம். ஈஸி ஃபார் தெம், அது ஈஸி ஃபார் தெம் டு லேர்ன். இப்போ நீங்கள் சொன்னது அவன் யோசிச்ச விதம் வந்து டிஃப்ரெண்ட். The method, because my teacher always made us, obviously she could have easily copied and give it to us. But எங்களை வந்து எழுத வைக்கிற என்னதுக்குன்னா நீங்கள் எழுதி வாசி எழுதினீங்கன்னா உங்களை அந்த மைண்டில் நிற்கும். ஓகே பட் என்னன்னு தெரிஞ்சு ஸ்டீவ் எனக்கு அதோட லைக் உப்பம் அப்படி டீச்சர்ஸ் இருக்கீங்க நான் நேராகவே கண்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுங்க அந்த பிள்ளைக்கு. அந்த அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவ சொன்னவே இல்லை அவள் எழுதினா தான் அவைக்கு விளங்குமாண்டு அப்படியாண்டு இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்கூல்ல எல்லாம் இப்போ பாருங்க எல்லாம் ஆன்லைன்லாம் கொடுக்குறாங்க. புக்கே இல்லை, இப்போ டெக்ஸ்ட் புக்கே இல்லை. ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் அக்கார்டிங் டு டைம். எழுதினா பாடமாகும் ஆனால் விளங்காது. அதான் மற்றது சில பிள்ளைகளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது. அந்த பிள்ளை மியூசிக்ல சாப்பாக இருக்கு, எழுதிக்க மாறி எழுதும், சாரியா ரீசான் எழுதும். ரைட். ஸோ we have to recognize all these things and why are we making it harder for them? We should make it easier for them. And இப்போ நீங்கள் அந்த டீச்சிங் மெத்தட்ல இப்போ கதைக்கிறபடியா இப்போ you were taught in a different way and இப்போ காலேஜ் கொண்டு வரங்களுக்கு you are teaching in a different way. அது வந்து நீங்கள் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணீங்களா, இல்லை நான் இப்படி டீச் பண்ணப்படுறது இந்த மெத்தடில் போவோமா, இல்லை ஐ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் டு மேக் இட் பீப்புள் நீங்கள் தொடக்கத்துலேயே அதை டிசைட் பண்ணீங்களா, இல்லை அது போக போக இல்லை இது மாற்றணும் ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ எந்த பாத் இன்டு திஸ் மியூசிக் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நான் சொன்ன தமிழ் சக்கலா மன்றத்தில் அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி வர்றதுக்கு நான் சரியாக கஷ்டப்பட்டேன். என்னென்னா அவே வந்து அட் தட் டைம் த எக்ஸாமினர்ஸ் அண்ட் த ஸ்டாண்டர்ட் தி எக்ஸ்பெக்டட் வாஸ் வெரி வெரி ஹார்ட். ஆக்சுவலி நான் ஐ வாஸ் த 3rd graduate of தமிழ் சக்கலா மன்றம். 1992 அவை தொடங்கி எனக்கு முதல் 2 பேர் தான் எக்ஸாம் டீச்சர்ஸ் கிரேட் எடுத்தவை and I was part of the 3rd time. So அவை they were still figuring out அப்படி எங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் வைக்கிறது at what standard and also like the examiners were very
என்ன சொல்கிறது Strict? ஸ்ட்ரிக்ட் அண்ட் அவை எக்ஸ்பெக்ட் பண்ணது எங்கேயோ Old school teachers. old school and also very high quality and like I said I'm proud that I was able to accomplish that but இப்போ வந்து அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல அது பிகாஸ் கிட்ஸ் அவே லேர்ன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரங்கேற்ற லெவல் வந்தது அதுக்கு பிறகு தான் அவே தே எக்ஸ்பெரிமெண்டிங் த ரெஸ்ட் ஆஃப் இட் அப்போ நான் எனக்கு இந்த டீச்சிங் அண்ட் விரைக்கு இப்போ ஆக்சுவலி நான் முதல் when I finished my அரங்கேற்றம் 2003 டீச்சர்ஸ் கிரேட் முடிச்சு அரங்கேற்றம் முடித்தோன்னே என்னை டீச்சர்கிட்ட போய் கொஞ்ச நாள் படிப்பிச்சினேன் பிகாஸ் தென் I just got married அப்போ தென் ஆஃப்டர் I had kids I didn't want to teach on my own. It was hard. பிறகு வெயிட் பண்ணிவிட்டு பிறகு no then I started teaching on my own. I had like maybe 10 kids. Then until I had my third daughter, then I said, okay, this is too much. And just nippatit. I sent my 10 kids to my teacher. Okay. Then nippatit. Then I had an 8-year gap. In 2018, I said, okay, and then I படிச்சது அந்த I don't want to waste. Right. Wasted. Time போட்டுதான் உங்களுக்கு. Okay. நான் வாட்சை கட்டில okay. அதனால தான் கட்டில வாட்ச். அப்ப then I thought இதை எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்றோம்னு தான் நான் I started teaching on my own. எனக்கு ஒரு passion. Like I said, it's not a money driven thing for me. I work full time, I have a job. எனக்கு அந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக செய்யலை, எனக்கு இது அந்த பேஷனுக்காக செய்யணும், அந்த படித்த கலையை வீணாக்கக்கூடாதுண்டு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி I thought, okay, what difficulties did I face learning this art? அதை வந்து I have to eliminate for my students. Right. And also in the பிள்ளைகள் அவை லேர்ன் பண்ணிக்க they went to different teachers. Obviously they are not learning from me. அப்போ அவை என்னென்ன difficulties இதில் ஃபேஸ் பண்ணாண்டு நான் அதை I analyzed it quite a bit. And I thought, okay, அதை என்னென்று நாங்கள் எலிமினேட் பண்ணுறது. அப்போ அதுதால I started devising. And also நாங்கள் படிப்பிக்க the experience comes and I learn. I'm learning every day. I'm still learning. அப்போ so we have to find the best methods that kids are happy with. So backwards invention மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். No, that's good. No, because every kid is different. So இப்போ அவையில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது different வேல தான் அவையில் அதை வந்து they take it in. So then when you see that, you know, okay, good, இப்படியும் இதை அப்ரோச் பண்ணலாம். That's how we learn. Right? Okay, இதை இந்த பிள்ளைக்கு இப்படி படிப்பிச்சுனா, so maybe there's another kid that needs the extra push, for example. ஒரே விஷயத்தை வந்து நாங்கள் different வேல படிப்பிக்கலாம். Right? And we have to explore that as we teach the kids, and that's the beauty of this, I think. But அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு different approach இருக்கும். So that makes it exciting. Right? Or did you ever get bored? Okay, வளர்ந்தாலும் சேமியை படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன், என்ன different? No, actually நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு every time new batch வரைக்க we have different characters. Exactly. So everything அவை கேட்டர பண்ணணும், அவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் மாற்றணும் செய்யணும், டிபெண்டிங் ஆன் அவைக்கு போரிங் இல்லாமல் படிப்பிக்கணும். 1 hour is a long time for small kids. It is. அப்போ அவைக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடாப்ட் பண்ணணும். பட் இப்போ அந்த டீச்சிங் ஸ்டைல்ஸ் அண்டு நீங்கள் போய்க்க I don't know, இப்போ தமிழ் தெரியாத பிள்ளைகளுக்கு ஒரு வகையாக படிப்பிக்கணும். இந்த சில பிள்ளைகள் வரவே ஒன்றுமே தெரியாது அவைக்கு அந்த ஈவன் தமிழ் கதைக்க மாட்டேன். அப்போ அவைக்கு ஏற்ற மாதிரி அது ஐ எம் ஃபைண்டிங் அ சேலஞ்ச், எஸ்பெஷலி வோக்கல் பிள்ளைகளுக்கு அது என்ன மாதிரி அந்த உச்சரிப்புல சொல்லிக் கொடுங்க. அப்போ நான் அவைக்கு என்கரேஜ் பண்ணுறேன்னா தமிழ் கிளாஸுக்கு போங்க, தமிழ் போய் படித்தா தான் நீங்கள் மிச்சத்தை சொல்லலாம். பிகாஸ் ஒரு வேர்ட்ஸ் அவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க அது பிள்ளையா சொன்னால் அந்த அர்த்தமே மாறிடும், அந்த அர்த்தம் இல்லாமல் பாடுவீனம். அந்தங்கட லா 3 லானா அதெல்லாம் அவைக்கு கஷ்டம், அந்த பிரச்சனைகள். But do you have non-Tamil people coming to class? I do. I do. Indians வெரினம். பட் அவே கொஞ்சம் older, so that's okay. But I'm saying எங்க தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாம வெரினம் சொல்றேன். Right, okay. தமிழ் பிள்ளைகளுக்கு அப்ப அவைக்கு தான் கஷ்டமா இருக்கு நம்ம. Especially the younger ones, they don't start until later, right? So true. 4 years on yeah. எனக்கு யோசிக்கிறீங்க இல்ல யோசிச்சேன். ஆனா இப்ப what I want to say is uppatha pilliyal, like I said, they are not like us. They are very sharp, very bright. Smart, Appa as a teacher what I've learned is don't hide anything, don't like not share anything with them. Share as much as you can. Because அதில் அவை என்ன தடுக்கினமோ அதை அவைண்ட கட்டித்தனம். பட் அவைக்கு அது விளங்குது, நிறைய விளங்குது. நான் நினச்சது சில கான்செப்ட்ஸ் ஹவுஸ் லைக் இட்ஸ் டூ ஹார்ட் ஃபார் தம், பட் நோ தே அண்டர்ஸ்டாண்ட். அவைக்கு அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடணும். அந்த சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறத அதை டக்குன்னு பிடிச்சிடணும். இப்போ பிகாஸ் ஐ ஹாவ் எ லிட்டில் ஒன், நான் என்ன செய்கிறேன்னா அதை டக்குன்னு பிடிச்சி வச்சு அடுத்த முறை கேட்கும். ஸோ it's very difficult to handle. I don't know how you guys handling with all these and kids. Also like as an instrumentalist gamaham ellam நான் வந்து படிக்க லைக் சின்னனா இருக்கேக்க அது சொல்லுவேன், ஓகே உங்களோட ஃபிங்கரை இப்படி ஷேக் பண்ணுங்க, உங்களோட ஃபிங்கரை இப்படி ஸ்லைட் பண்ணுங்க, they will tell us like that. பட் அந்த தியரியில் உங்களுக்கு தெரியும்
தசவித கமகம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா அந்த 10 விதமான கமகம் என்னண்டு. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கே ஐ வில் டெல் தம் தேர்ஸ் அ கான்செப்ட் கால் தசவித கமகம். அதில் 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சும்மா ஃபிங்கரை அப்படி ஷேக் பண்ணுறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அண்ட் ஒவ்வொரு ராகத்துக்கு ஏற்ற மாதிரி கமகம்ஸ் இருக்குது. அப்போ தீஸ் ஆர் திங்ஸ் ஐ தாட் மை செல்ஃப் லேட்டர் ஆன் ஆஸ் அன் adult. இப்போ நாங்கள் இந்த எக்ஸாம்ஸ் படித்த பிறகு அந்த when you go back to the theory and when you understand the concepts, it's easier for me to teach the kids. அந்த டைமில் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதை மெமரைஸ் பண்ணி அந்த தசவித கமத்தை மெமரைஸ் பண்ணி ஓகே ABC 1 to 10 and just write it down. பட் அதை ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணிக்க தான் அதோட விளக்கம் எனக்கு வருது. அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஈஸியாக இருக்குது. So things like that we have to make sure we are giving them all the information. Like நீங்க சொன்ன மாதிரி தான் தனியா இப்படி கையை இப்படி அசையுங்கன்னு சொல்லாமல் அதை என்னத்துக்கு அசைக்கிறீங்க, எப்படி அசைக்கலாம், அந்த முழு விளக்கத்தான் கொடுக்கணும். இப்போ வாய்ஸ் ட்ரைனிங் வேற ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பேர் சொல்கிறது தான் when I teach them the இப்போ ஸ்வராவளி ஜெண்டர் வரிசை எல்லாம் வந்து ஐ டேக் தட். இப்போ ஃபில்ம் மியூசிக் வேறக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ லெட்ஸ் சே they sing something, ஒரு சினிமா சாங் ஒரு சர்டன் ராகத்தில் இருக்குன்னா ஐ ஜஸ்ட் டெல் தம் ஓகே உங்களுக்கு ஜெண்டர் வரிசை தெரியும் தானே, இந்த ராகத்தில் மாற்றி பாருங்க. Practice that. So and then I ask him ஒரு சிம்பிளா சொல்ல oh yeah this teacher எப்பயும் வந்து கத்தி பாட சொல்லுவா இல்லாட்டி ஆவண்டு பாட சொல்லுவா அவன் தான் சொல்றவன். I said you know what, ask her properly, she will tell you. They will just teach you the way they were taught. So the mistake is not with the teacher. If you get the theories, read it properly and then ask. Of course. Ask the question. Sometimes you just have to take the initiative. For example, when I run the oldest form of voice training is not even உங்களை எல்லாருக்கும் சூப்பர் சிங்கரில் ஆனந்த் வைத்தியானந்த் பார்த்த பிறகு தான் தமிழில் வந்து வாய்ஸ் ட்ரைனிங்னு ஒரு விஷயம் வந்து ஆக்களுக்கு தெரிய வந்தேன்னு இட்ஸ் ராங். எங்கள் கர்நாடிக் மியூசிக்லேயே தே சோ மெனி நாச ஸ்வராவளி என்னது இல்லை வாட் இஸ் ஜெண்டர் வெரிசை, ஸோ ஆல் வாய்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். நான் முதலாவதாக கேட்குறேன் ஓகே how do you sing ஜெண்டர் வெரிசைன்னா ஜஸ்ட் சிம்பிளாக சும்மா சா ரே ரே no wrong, how do you sing it, try again. And then until they get it, until they understand, oh yeah, illa undu althi paadano undu soft paadano. I say exactly, so why are you not doing that? I say what do you think that means? Althi paadayga you're singing from your diaphragm or you're singing from chest, and the other one is throat or head voice depending on what note you're in. So that's already your voice training. ரைட். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெட் வாய்ஸுக்கு செஸ்ட் வாய்ஸுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்போ அது வந்து அவைக்கு சின்னலே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவை வடிவாக பாடுவேன். அதான் சொன்னேன், சில நேரம் வந்து இந்த டீச்சர்ஸ் ஜஸ்ட் டீச் இட் த வே ஓகே இப்படி பாடுங்கன்னு அவையில் சரியாக தான் பாடி சொல்லி கொடுப்பீங்க. பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நோட்ஸ் டபுளாக வருது அதில் ஒன்றை வந்து ஒரு விதமாக பாடுறீங்க, ரெண்டாவது வேறு விதமாக பாடுறது அவையில் அது ரெஜிஸ்டர் ஆகுறேன் அவைகளுக்கு. ரைட். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். பேருந்துனா நான் அப்படி பாடி காட்டேன் ஓகே இப்படி தான் பாடணும், அப்படி தான் டீச்சர் பாடுறேன், அப்போ ஓகே போய் நீங்கள் பாடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் ஸ்ருதியில் லைக் பிச்சிங் ஒரு ஐ திங்க் தேர்ஸ் அ ஜெனரல் திங் சேயிங் லைக் இப்போ கேர்ள்ஸ்ண்டா ஜி ஷார்ப் ஏயில் தான் நீங்கள் பாடணும் அப்படி ஒரு ஐ டோன்ட் நோ என்னத்துலேருந்து வந்துருக்கு சரியா. பட் என்னட்ட வந்த சில பிள்ளைகள் நான் அதை பார்த்தேன், சில பிள்ளைகளோட டோன் அப்படி போகாது. ஸோ நீங்கள் 4.5 பாடினாலும் பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைக்கு என்ன வருதோ அதை பாடுங்க. ரைட். லைக் டோன்ட் ஃபோர்ஸ் தம் டு சிங் திங்கிங் தேர்ஸ் ஒன்லி ஒன் நார்ம். எல்லாரும் இதில் தான் பாடும். எல்லாரும் சில நேரம் வந்து பேரண்ட்ஸ் ஒரு இதாகவும் இருக்கும், நீ ஒரிஜினல் மாதிரி பாடையில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபில்ம் மியூசிக் வேறு ஐ see that a lot. நான் பிச்சை மாற்றிக்கு ஓ மை மாம் said I have to say, I said your mom is not your teacher, I'm your teacher. I'm telling you, you can't sing the original, you have to go a little lower. Yes. And so who told you is wrong when you can't sing? I said your name is not Shreya Ghoshal. Right, I was just going to say. Yes. Your name is not Shreya Ghoshal, so I'm not expecting you to sing like her. So sing it lower. Idan ungoda range. I said ellarkum same range, it shifts lower and higher. Exactly. Ellarum same amount notes தான் பாடுறோம். உங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஹையராக போவீங்க, பட் லோவாக போக மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் லோவராக போகுது, ஆனால் ஆகலும் ஹையாக போகல. ஸோ நத்திங் ராங் வித் தட். மேக் இட் யோர் சாங், sing it in your pitch, and we are good. And also நீங்கள் சொல்ற மாதிரி இந்த boys when they go through the voice change, அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு விளக்கம் இல்லை, பட் அவை அதை திங்க் பண்ணுறேன். அப்படி அது சொன்னால் இந்த பிள்ளைக்கு பாட்டு வருது இல்லை, அது பாடுறாரு இல்லையா, அது பிகாஸ் இஸ் கோயிங் த்ரூ அ வாய்ஸ் சேஞ்ச் கிவன் த டைம் பீரியட். ரைட். அப்போ அந்த டைம்ல எல்லாம் we had to be very accommodating to them because அவை நார்மலி பாய்ஸ் வந்து குறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கேர்ள்ஸ் படிப்பினோம். அப்போ அவை பாடைக்கு அவைக்கு எம்பேஸ்டாக இருக்கும் பிகாஸ் வாய்ஸ் கிராக் பண்ணணும், ஸ்குவீக் பண்ணணும். ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் ஆஸ் அ டீச்சர் we have to be the one பேரண்ட்ஸுக்கு முழங்கப்படுத்தி அந்த பிள்ளைக்கு முழங்கப்படுத்தி இட்ஸ் a temporary change, just take your time and don't be embarrassed
பேஸ்ட் அந்த மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து we have to educate them. Exactly. You know, so there's a lot of things. Even girls-க்கும் voice change ஆகுறது. Yeah. Right? So It's true. அவைகளுக்கும் சில நேரம் வந்து drop ஆகும் இல்ல and then eventually they can be sing higher than they were able to before. So all that is there, man. அது வந்து நிறைய பேரண்ட்ஸும் அதை கன்சிடர் பண்றதில்ல. நீங்க சொன்ன மாதிரி think about it. Okay, பாட்டு வேற இல்ல பாடுறது வந்து நல்லா இல்ல கேக்குறதுக்கு அது மட்டும் தான் நான் பார்க்கறேன். இப்ப நான் just because we're talking about it, எந்த பர்சனல் கோல் வந்து I need to be a good teacher. இப்போ நான் வாசிக்கிறதோ நாங்கள் பாடுறதை விட எந்த பிள்ளை இன்னும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டராக செய்யணும். இப்போ அதுக்கு நாங்கள் என்னென்ன வெப்பன்ஸ் அவை கொடுக்கலாம், ஆஸ் இன் லைக் என்னென்னத்தை சொல்லி அவைக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாமோ that's what I'm focusing on now. You know, like I'm not அந்த பிள்ளை என்ன மட்டும் நல்லா செய்ய போகுதுன்ற அந்த பயம் இருக்கக்கூடாது. அதுவும் இருக்குது. Because எங்களோட another teacher, she was always like that to us. I was always encouraging us. It's okay, ninga saying. She's always a very positive character in that sense. So I learned a lot from her. அப்ப அத மாதிரி தான் I'm trying to tell my students, okay, I want to see you teach in the future. அவே வந்து டாப் மியூசிஷியன் அப்போ எக்ஸாம் எடுக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு எங்களோட ஆர்ட்டை பாஸ் ஆன் பண்ணணும். அதுக்கு we have to encourage them and make them continue first. அப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவ் காமெண்ட்டை சொல்லி அந்த பிள்ளை அதை ஸ்டாப் பண்ணிச்சேன்னா அது பிள்ளைகளுக்கு மெட்ட பிள்ளைகளுக்கு மேலே பேசக்கூடாது. I know discipline is important as a teacher. Yes, you have to memorize, you do your homework, but doesn't mean you take away their self dignity. இப்போ நிறைய கிளாஸஸ்ல அது நடக்குது. Right, so we have to be very careful. Inga the pilla, they're very sensitive. Of course. So ninga கூப்பிட்டு வெச்சா அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு மேல பேசினாலே அந்த பிள்ளை அடுத்த கிளாஸ்க்கு வராது. They feel embarrassed and the players of course, and also like personal questions கேட்க கூடாது கிளாஸ்ல. Like you know, you don't talk about anything else except music. They be very careful about that. அப்ப எங்கட கம்யூனிட்டில அது கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தெரியாது. அப்படி என்ன அப்படி நாங்க இங்கத்த பிள்ளைகளோட சரியான கேர்ஃபுல்லா இருக்கோம். அந்த டாக்ஸிக் பிஹேவியர் வந்து நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். Right? And that and again நீங்க சொன்ன மாதிரி it's not always about the music side of it. The kids learn so much from the other kids, they learn so much from us, and we learn so much from them because we see like okay, they all come from different environments. So அதுக்கேற்ற மாதிரி தான் சில பேட்ட பிஹேவியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். So it's we have a lot of toxicity in our community and we need to slowly clean it up. And that brings it back to treating all children equally. Yes. That's a main point. That's what I try to follow as much as possible. I don't care என்ன வெளியில இருந்து என்ன environmentல இருந்து வரணும் எனக்கு தெரியாது, and even if I know, I leave that outside the door. Inside நீங்க எல்லாரும் same, you know. That's good. So one more important question now is, okay, நீங்க இப்ப ரீசெண்டா தான் உங்களோட own studio open பண்ணிருக்கீங்க. That's obviously a big step because நிறைய teachers obviously they teach from their homes and stuff. And having outside place, let's call it that. Okay. And like இப்போ ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி டீச்சிங் கண்டு ஒரு இடத்தை எடுத்து செய்யறது வந்து உண்மையா அதுக்கு it's a big step and you need a lot of guts because it brings a huge cost factor with it as well. Of course. Because obviously I personally know because we are in the same area. So I know அந்த இடம் அப்படி இருந்திருக்கும் நீங்க போய்க்கல. So அது வந்து இப்ப அது because I saw the photos and stuff when he was working on it, I was like okay, இந்த இடத்தை இவ்வளவு அழகாக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி. So அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்கு. So இது கடைசில வந்து நீங்க செய்யறது obviously for your students, it's not even for yourself because அவைகளுக்கு ஒரு இடம் இருக்கு. Now like you said, you can do those little recitals all the time. நீங்க நெச்ச நேரத்துக்கு எல்லாம் நீங்க செய்யலாம் இப்ப because you have your own space. அதுக்கு ஒரு இடத்தை நீ எடுக்க தேவையில்லை. So how do you see the future of yourself as a teacher and also as a bigger aspect of Carnatic music? இப்போ இன்னும் ஒரு 5-10 yearsல அது அப்படி இருக்க போகுது, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்க போறேன்னு what are your thoughts about this? நீங்க சொன்ன மாதிரி இந்த step, before I took this step, I thought about it a lot. ஏனெண்டா நான் இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு நம்ம அளவுக்கு. அப்போ அவையோட லாஸ்ட் இயர் நாங்கள் நாங்கள் ஒரு இசை அஞ்சலி மாதிரி, அதாவது இப்போ மோஸ்ட்லி பெரிய குரூப்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணினேன். இப்போ இவே ஒரு 3 பேரை இண்டிவிஜுவலியாக I want to put them on stage. அவை கொண்டு ஒரு கான்செப்ட். ஸோ அரங்கேற்ற மண்டியில் ஒரு halfway. ஸோ ஒரு இசை அஞ்சலி மாதிரி செய்யணும்டா அந்த காஸ்ட் வந்து it was enormous. அப்போ எனக்கு ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸும் யோசிச்சு I don't want to waste their money.
ஸோ நான் அதை யோசிச்சு தென் ஆஃப்டர் தட் ஐ லெஃப்ட் இட். ஐ செட் ஓகே இப்போ செய்ய வேணாம்னு விட்டுட்டேன். தென் தட் ஆல்சோ பிளேஸ் அ ஃபேக்டரி இன் திஸ். அப்போ நான் இப்போ இந்த ஸ்டூடியோ மேக் பண்ணிக்க அதை யோசிச்சு என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு 100 people இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ்னாலே அது ஒரு பிக் ஆடியன்ஸ். ஸோ நாங்கள் வெளியில் போய் அந்த சவுண்டுக்கு காசை கொடுத்து, அந்த ஹோலுக்கு காசை கொடுத்து, லைட்ஸ் whatever எல்லாத்தையும் சேர்க்க லைக் ஒரு $5,000 முடியும். ஒரு மேலே நீங்கள் எவ்வளோ சின்ன ஹோல் எடுத்தாலும் எல்லாத்தையும் சேர்க்க ஒரு $5,000. அப்போ அந்த 5,000 in my opinion is yes there is value to is அந்த பிள்ளைக்கு ஒரு செய்வோம், பட் அவ்வளோத்துக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பேர்டனை கொடுக்கணுமா? அப்போ அதைத்தான் யோசிச்சு போட்டு நான் இப்போ எந்த ஹால் வந்து அந்த ஐ வாண்ட் டு பி ஃபார் த கிட்ஸ் டு பி ஏபிள் டு ஸ்டில் பெர்ஃபார்ம் அட் தட் லெவல் பட் நாட் வித் தட் பிக் ஆஃப் அ பேர்டன். அப்போ அதையும் யோசிச்சுட்டு தான் நான் அந்த ஸ்டேஜ் செஞ்சு வடிவா அந்த சவுண்ட் லைட்டிங் எல்லாம் செஞ்சு. ஸோ இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி I had to book and wait. ஏன்னா அவங்க எல்லா இடம் ஃபுல் லைக் புக் பண்ணி அடுத்த வருஷம் தான் புக் பண்ணலாம். இதெல்லாம் நாங்கள் இப்போ நினச்ச நேரத்துக்கு செய்யலாம். அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஐ வாண்ட் அந்த ஆர்ட்டை க்ரோ பண்ணணும். அப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா நாங்கள் இப்படி ஒன்று என்னட்டா இன் மை ஹேண்ட் இட்ஸ் தேர் அவைலபிள் ஃபார் மீ. இட்ஸ் அ வே ஃபார் மீ டு ஹெல்ப் த ஆர்ட் க்ரோ அண்ட் ஹெல்ப் தம் பெர்ஃபார்ம். அப்போ அதனால தான் நான் தாட் பட் லைக் யூ சார் இட்ஸ் அ பிக் ஃபைனான்ஷியல் burden, எஸ்பெஷலி இந்த பிகினிங் ரெனோவேஷன்ஸ் எல்லாம் கன காசு நான் எதிர்பார்த்தேன் விட எவ்வளோ காசு. பட் இட்ஸ் ஓகே இன் மை ஒப்பீனியன் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் for the art, for the future, for my school and my students. அப்போ அவே வந்து over time hopefully I'll recover it. But one of the things நான் சொன்ன மாதிரி I want to rent it out for others too, not just my students. என்னடா நிறைய டீச்சர்ஸுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு கச்சேரியோ ஒரு சின்ன ஈவன் டான்ஸ் டீச்சர்ஸ், மியூசிக் டீச்சர்ஸ், whatever they want to do அவை செய்கிறேன்டா வெளியில் போனால் நிறைய காசு. ஸோ அது ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டுக்குள்ள செய்யக்கூடிய இருக்கும். Yes. So the hall is available for any art person, anybody in any art to use, as long as it's done properly. And obviously நான் அதுக்குள்ள அது ஒரு கலை அரங்க மண்டபடியா நாங்கள் only vegetarian. அப்போ அதெல்லாம் அப்படி ரூல்ஸ் வச்சுக்கிறேன், ரெண்டல் ஃபார்ம் வச்சுக்கிறேன். So anybody can use it if they want to use it. Yes. Okay. So இந்த கேள்வி தான் நான் டீச்சரை கேட்கணும்னு நினச்சினேன். ஸோ anyone out there, if you want to throw like a small concert, right, it doesn't have to be Carnatic music, can be anything, but like she said, use the place responsibly. Yes. And eat your meat outside. Right? So I mean this is definitely a blessing to have a place like that. And நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேறு இடங்களை நாங்கள் புக் பண்ண போய்க்க அந்த மினிமம் கேப்பாசிட்டியே ஒரு 300-400 பீப்புளாக இருக்குமா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 100 பேருண்டா we still have to pay for 400 people because actually நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கான்சர்ட்ஸில் பேரண்ட்ஸ் எவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாலும் ஒரு 100 மேலே வராது. ஏன்னா கர்நாடிக் மியூசிக் கண்டிக்கு அவைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் வெரி வெரி. அண்ட் ஆல்சோ லைக் அந்த பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணிக்க அவைண்ட close family circles matter students and parents appadi vera porund illa like everybody is busy these days. So 100 people in my opinion is more than enough for that purpose, definitely more than enough. Yes. So அப்படி சின்ன கான்சர்ட்ஸ் அப்படி செய்யல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இப்போ அமைஞ்சிருக்குது. because எனக்கு நான் பார்த்தபடியா சொல்றேன், it's like beautifully done, like sound is included, so you book the place and you have everything, you don't have to book anything else. sound வெளியில இருந்து நீங்க கொண்டு வர தேவையில்லை. Lighting. You have a LED wall. Yes, LED wall. Lighting. Lighting ல இருந்து எல்லாமே இருக்குது. So it's like one place, one stop and go. You book the place and everything is there. So definitely she spent so much money on it. So எங்களை மாதிரி ஆக்கள் அதை புக் பண்ணினா தான் she can recoup the money and do bigger things. Yes, right? Maybe a future நாங்கள் இன்னும் பெருசா செய்யலாம் if it goes well. But obviously for now this is more than enough. இப்போ இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் because I think almost from the beginning I think I'm traveling with you throughout the I've seen a lot of your shows and I've been part of some of the shows like filming wise, shooting wise and stuff. எனக்கு பார்த்ததுல what is like mesmerized thing is she's very well organized. Like it's very pre-planned. I want to know how that process goes like just before the show because எம்சிக்கு கொடுக்க வேண்டியதுலேருந்து பிள்ளைகள் பாட்டு படிக்கிறதுலேருந்து because I'm saying that recently she did her annual show, everything was prepared last minute. ஆனால் சொல்லவே இல்லாது that the kids was perfectly well organized, உடுப்புல இருந்து everything was so I want to know your thought process from the beginning of the show because இவங்களோட வீட்டில் சொன்னாங்க அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த ஒரு சின்ன ஸ்டேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, every பிள்ளைகள் they can perform அந்த ஸ்மால் ஸ்கேல்லேருந்து ஒரு bigger scale வரைக்கும் she very well organized, very well planned. Where the process begins and
what is your routine just before everything goes on stage? Okay. So it's a hard question. எனக்கு ஒரு விஷன் இருக்கும் always. So even in the studio too, the minute I walked into this empty space, எனக்கு அது ஒரு பார்க்கக்கூடியா இருந்தது. இப்படி இருக்கும் என்ற ஒரு விஷன் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஷோஸ் இருந்தாலும் ஆக்சுவலி as I mentioned earlier, இந்த கிட்ஸ் டான்ஸ் ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்ன முந்தைய எனக்கு வந்து வையாங்க அவை ஒரு ஆனுவல் ஷோ செய்கிறவை. அந்த ஆனுவல் ஷோ வந்து ஒரு குரூப் பெர்ஃபார்ம் பண்ணும், லைட்ஸ் அவுட் பிளாக் ஆகும், லைட்ஸ் ஆன் பண்ணிக்க அடுத்த குரூப் நிற்கும் ஸ்டேஜில். ஓகே, ஸோ ஒரு 10-20 செகண்ட்ஸுக்குள்ள அடுத்த குரூப் வந்துடும். அப்போ நான் அங்கே தமிழ் ஷோஸுக்கு போய்க்க ஐ ஆல்வேஸ் சி ஒரு குரூப் முடியும், கர்டன் க்ளோஸ் பண்ணும், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும் அடுத்த கர்டன் த்ரோ கேட்க முடியும். ஸோ ஐம் திங்கிங் லைக் ஹூ ஹஸ் டைம் ஃபார் திஸ்? என்னத்துக்கு நாங்கள் இப்படி பேசும்? இப்போ we are not less than anybody else. எங்களோட ஆக்கள் வந்து சரியான கட்டத்துக்கு நம்ம ஆக்கள் இருக்கிறோம் நாங்கள். எங்களோட கம்யூனிட்டி இட்ஸ் a very smart intelligent community. அப்போ நாங்கள் ஏன் இந்த டைமே வேஸ்ட் பண்ணோம்? அண்ட் ஆல்சோ ஒரு கான்சர்ட்டுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்தால் அவே 2 மணிக்கு வந்து 12 மணி வரையும் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் an impossible, not an impossible, but it's a very silly thing for us to do. ஸோ அதை அப்போ நான் யோசிப்பேன் வந்து எனக்கு இந்த ஷோ வந்து இப்படி போகணும். அப்போ அதுக்கு ஆப்வியஸ்லி மேன் பவர். அப்போ ஐ ஆம் அ வெரி குட் பாஸ். You would put it that way. Actually, I supervise a firm too, and that's my job. And CPA firm உள்ள work பண்ணுறேன். 25 years same firmல work பண்ணுறேன். So I have a lot of staff underneath me, and I always have a plan of how things should go. அப்போ என்ன பிள்ளைகள் சொல்லுவீங்க, Mom, Amma, you're a good boss. You tell everybody what to do, but you don't do anything yourself. Actually, a great leader வந்து அப்படித்தான் இருக்கணும். They are lead by example. I was just going to say that, yeah. And also like நான் ஓவர்சீ பண்ணத்தான் அந்த எல்லாம் நடக்கும். அப்போ எனக்கு வந்து காட் எனக்கு கடவுளுடைய இதால் வந்து என்னோட சேர்ற எல்லாரும் இன்க்ளூடிங் யூ கைஸ் ஐ கெட் அலாங் வித் எவ்ரிபடி. எனக்கு அது வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி நீட் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி ஃபார் ஹூ தே ஆர். அப்போ வெதர் இட்ஸ் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், த ஹெல்பர்ஸ், the sound people or whatever. அப்ப எல்லாரும் வந்து நான் சொல்ற கேப்பினும் அது எனக்கு ஒரு பெரிய big blessing. Right, I don't have to beg anybody, ஐயோ இதை செய்யுங்க somehow அவை நான் சொல்றதை execute பண்ணி. So அது வந்து is important. So I think and in terms of planning, I always clearly tell them what I expect. இப்படி செய்யணும், இதுதான் இந்த outcome. You figure out how to do it. Right. So actually அந்த annual showல கூட I had a group of parents working with me. அப்ப அவே வந்து நான் முதல் சொல்லிட்டேன், எனக்கு இப்படி இருத்தோணும், இந்த பிள்ளைகள் இப்படி வந்து இருத்தோணும், அதை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுங்க. நான் I can figure out everything. So I was shocked the way things ran. That's one thing I want to point it out. Yeah, because அவே வந்து so they said okay, teacher இப்படி சொன்ன வந்து அவேவே டிவைஸ் பண்ணி ஒரு பிளான் டிவைஸ் பண்ணி செஞ்சவே. So I think that's important as a whether you want to call the leader, boss, teacher, whatever you want to call it. ஒரு ஷோ ரன் பண்ணணும்னா நீங்கள் வந்து you can't be wearing 10 hats. You can't be everybody and everything. Right? So leave it to people, believe them, trust them, and say இப்படித்தான் நீங்க செய்யணும்னு. Obviously உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு எவ்வளவு இமெயில்ஸ் அனுப்புறேன், மெசேஜ் அனுப்புறேன், எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கு நான். எனக்கு வந்து நீட்னஸ், spelling, pronunciation, layout எல்லாம் perfect-ஆ இருக்கணும். I'm very annoying in that sense. I'm sorry. I bother you so many times, but அதுகளெல்லாம் important things for things to go neat. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு the way I run my school is on WhatsApp in one sense. இப்போ எனக்கு எல்லா கிளாஸுக்கும் குரூப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிளியராக போடுவேன். பேரண்ட்ஸும் அவே அதை வாசிச்சுட்டு விளங்காட்டிக்கு கால் பண்ணி கேட்பினேன். பட் அதர்வைஸ் தே ஃபாலோ இட் டு த டீ. லைக் எல்லாம் பெர்ஃபெக்டாக செய்வேன். அப்போ எனக்கு அந்த தலையடி இல்லை. இப்போ எனக்கு சில பேர் ஆப்வியஸ்லி சில பேர் ஐ நோ ஹவ் தே ஆர். ஸோ அவைக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். எனக்கு சொல்லுவேன் இல்லை இப்படித்தான் நீங்கள் வரணுமெண்டு. அண்ட் ஈவன் லைக் ஃப்ரம் த பிள்ளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல்லேருந்து, நெக்லஸ்லேருந்து, இயரிங்ஸ்லேருந்து, சாக்ஸ், boys, girls, என்னென்ன சாக்ஸ் போன எல்லாம் சொல்லுவேன். They follow it perfectly. So thank goodness for that. But like I said, எனக்கு அந்த ஷோ ரன் பண்ற விதம் வந்து it's important to me. Time is very important. Right? So everybody, time is money. So அப்ப நாங்கள் அதை வடிவா செய்யணும். And also இருத்தேக்கும் எல்லாரும் ஈக்குவலாக எடுத்தோணும், நீட்டாக எடுத்தோணும். அப்போ அதெல்லாம் நான் சொன்னேன், I'm not doing it. I just tell them what to do and they did it properly. That's the thing. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் I have attended many shows. இப்போ அவையில் அது செய்கிறது மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல வேண்டாம். Some people they don't know.
இப்போ நீங்கள் உங்களோட மெத்தடை சொன்னபடியா மேபி திஸ் will be useful for a lot of people how to do it. ஏன்னா இவ ஸ்டேஜை மூடிட்டு திறக்கைகளுக்கு the kids will sit perfectly அந்த ஆர்டரின் படி இருக்கைகளுக்கு வெரி நீட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு நோ ஹவ் திஸ் ஹோல் ப்ராசஸ். This may sound funny இப்போ நீங்கள் சாக்ஸ் மென்ஷன் பண்ணீங்க, நிறைய பேர் அதை தான் யோசிக்கிறீங்களா, பிகாஸ் you don't wear shoes, so you can you wear the same uniform and everybody wears like green socks, pink socks. கிளாஸ்லயே சொல்லிட்டேன், don't bring SpongeBob socks, don't give me like dot socks or balloon socks. Socks போடுறேன்னா plain black or plain white, otherwise socks போட வேண்டாம். You know, I mean even small details like that are very important for the show's outcome. Yeah அப்ப அது like it's a lot of planning in terms of lot of detailed planning, but அது எப்படி நாங்கள் செய்யறோம்ன்ற பொறுத்து. Like I said, இப்ப நான் எல்லாத்தையும் செய்ய இயலாது, impossible, so I have to trust the people working with me. Yes. And like it's good that you include the parents too. They feel involved too, right? பிள்ளைகளை கொண்டு இறக்கினமா பார்த்துட்டு கூட்டி கொண்டு போனோம் இல்லாம they're like heavily involved too. And like I said, நான் எல்லா இடத்துல சொல்ற மாதிரி தான், என்னால தனியாக செய்ய இயலாது, it's impossible. My parents are a big support and a big part of my school, and my parents, my family, and my husband, my kids, and you and everybody who's part of the whole show. Everybody is equally as important. Every part is important. நீங்க சொன்ன அப்புறம் தான் I noticed that a lot. இப்போ உங்களோட events-ல எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், லைக் பேரண்ட்ஸே ஆட்டோமேட்டிக்காக போய் அதாவது இறக்கணுமான்ட்டு they like சொல்லாமலே they get involved and stuff like that. Okay, this is my duty, I have to do it. சில இடங்கள்ல நாங்கள் பார்த்துருக்கோம், வந்துட்டு பேரண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு அந்த டைம் ஃபுல்லாக படிக்கிற நேரம் மாத்திரம் முன்னுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது. பட் I have noticed that in your case. But that's just, and like I said, I'm blessed to have parents like that, and also எல்லாருக்கும் equal importance கொடுக்கறபடியா the parents feel like அவைக்கும் அதை they have to come and do their part. And you know, like I said, எல்லா parentsum எனக்கு very helpful. Nobody is rude or they don't come or like they will always message me asking என்ன help தேவை அப்படி. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் ஷோ நான் இரவு 8:30-9 மணிக்கு டிசைட் பண்ணான், அடுத்த நாள் பின்னேரம் 4 மணிக்கு ஆனுவல் ஷோ செய்கிறதுன்னு. ஸோ அவ்வளோ ஓவர் நைட் பிளானிங், அவ்வளோ பேரண்ட்ஸ், நான் பேரண்ட்ஸுக்கு நான் மார்னிங் டெக்ஸ்ட் பண்ணேன், இதை போய் எடுத்துன்னு வாங்க, அதை போய் எடுத்துன்னு வாங்க, எவ்ரிபடி டிட் தேர் பார்ட். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு காது பட பக்கத்தில் இருந்த ஆக்கள் எல்லாம் கேட்டது, திஸ் டசன்ட் லுக் லைக், பிகாஸ் ஏற்கனவே எம்சிஸ் எல்லாம் they were mentioning this was planned last minute. காது படவே எனக்கு கேட்டது, இதை பார்த்தா லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் ஆக்சுவலி என்ன நிறைய பேர் கேட்டவே, did you have a backup plan? So I said no. So என்ன நடந்ததுன்னா, அந்த நடக்க வேண்டிய ஷோவில் ஒரு ப்ரீ ஷோன்ற ஒரு செக்மெண்ட் நான் அது முதல் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரீ ஷோவில் 2 groups, 2 பிக் குரூப்ஸ், ஒரு வோக்கல் குரூப், ஒரு வயலின் குரூப், அது நாங்கள் பிளான் பண்ணது. அப்போ அதுதான் the only planned part of this. அது நான் என்ன செஞ்சேன்னா, பிறகு ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் லாஸ்ட் குரூப்பாக அதை போட்டனாங்க. இடையில வந்த ஒரு 10-12 பெர்ஃபார்மன்ஸஸ் they were never planned. ஈவன் ஆக்சுவலி அந்த பக்கவாத்தி ஆர்டிஸ்ட்டுக்கே நான் இரவு 12 மணிக்கு பிறகு தான் அந்த மாஸ்டர்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், நாளைக்கு எனக்கு 2 பேர் வேணும், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வேணுமெண்டு. ஸோ பீப்புள் நோ லைக், அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் they didn't have pre-practice with these பக்கவாத்தியம் artists. பட் நாங்கள் அந்த you know how the kids were in shape in some sense. அவை வந்து நான் வாணி விழா வச்சேன் நான் யூனிட்ல. அப்போ அதில் they were kind of ஸ்டேஜ் பயம் போயிட்டு கொஞ்சம். And also எங்களோட பழைய ஆனுவல் ஷோவும் இதே ஹோல்டான் செஞ்சாங்க. Maybe the students felt a bit comfortable. அவைக்கு ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் they performed extremely well. As in like ஒரு தரம் தாளம் புல விட்டு ஒரு ஆள் வாசிச்சோன்றிருக்க மிச்சாக்கம் நிப்பாட்டி அப்படி ஒன்றும் நடக்கல. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்கம். ஸோ அது ஆல்சோ ஆஸ் அ டீச்சர் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு, பிகாஸ் ஐ எம் டூயிங் மை ஜாப் ப்ராப்பர்லி. எக்ஸாக்ட்லி ப்ராப்ளம் ஓவர் நைட்டாக பிளான் பண்ணி, ஈவன் தோ ஐ மீன் நீங்கள் அந்த வாணி விழா நேரம் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோ வச்சதில், ஒவ்வொரு நாளும் ஒரு கான்சர்ட் வச்சதில் வந்து அது ஒரு ஒரு என்ன ஒரு ட்ரைனிங் செஷனாகவே அது வந்துட்டு அவைகளுக்கு. ஆனால் இப்போ அவை வந்து இப்போ நான் வாணி விழா நாங்கள் we did it over so many number of days. அப்போ அண்டு வந்து நான் செஞ்சேன்னா 3 கிளாஸை குரூப் பண்ணேன். அப்போ அவை வாசிச்ச பாட்டுகள் வந்து இப்போ வாணி விழாக்கு வாசிச்ச பாட்டுகள் ரெண்டு இல்லை, டிஃப்ரெண்ட் சாங்ஸ். பட் ஸ்டில் த கிட்ஸ், அதான் இப்போ அந்த பிள்ளைகள் கூட அடுத்த நாள் மார்னிங் ஒழும்பி டீச்சர் அந்த 3 பாட்டு அனுப்பியிருக்காண்டு ப்ராக்டிஸ் பண்ணி அண்டிரவுக்கு வந்தவே. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் பார்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அண்ட் த கிட்ஸ். அதில் ஒரு குரூப்புக்கு பாட்டு அனுப்ப கூட மறந்துட்டேன். அந்த மதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுற ஒரு 11 o'clock, டீச்சர் யூ டிடன்ட் சென்ட் அஸ் த சாங்ஸ் yet. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் சென்ட் தட் குரூப் சாங்ஸ். அப்படி லைக் நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் chaos, but somehow it came out okay. To a point that people were
கன்ஃபியூஸ் இது உண்மையாகவே ஓவர் அதான் அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து ஐ காட் ரெடி தட் டே விடிய ஒலிம்பி ஹோலுக்கு போனான். என்ற முதல் ஷோக்கு நாங்கள் அந்த முன்னுக்கு வைக்கிற நட குத்து விளக்கு மற்ற ஸ்டேஜில் அது ஒன்றும் பிளான் பண்ணிடலாம். பண்டு விடிய ஒலிம்பி ஸ்டுடியோவுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து அங்கே கொண்டு இறக்கி செட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு எம்சிஸுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அடிக்கணும், பேர் லிஸ்ட், அதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் like I said 20 minutes I got ready and we left. என் மகள் கார் ஓடத்தான் எல்இடி ஸ்க்ரீனுக்கு என் ஃபோன்லேருந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் பண்ணி she gathered the pictures. She was mentioning that. She was mentioning that. So avlo stressla than we did it. But like I said, my kids too, they helped me a lot. And other senja like everything somehow turned out okay. I'm happy with what happened. But yes, a lot of people support. That's what it is. That's the secret. Yeah, you turned all the negative into a big positive thing. Great. Right. Yeah. அது உங்களோட attitude தான் அதுக்கு காரணம், that you approached it like that, right? Like I said in the very beginning, அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சிரிச்சு கொண்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு அது மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. I mean at the end of the day நாங்கள் என்ன செய்யறது, right? Like if some things don't happen in அடுத்ததை பார்த்தோன்னு போகணும். Yeah, exactly. All right, so I think to conclude our nice session here today, because it was very informative. I think a lot of people can take a lot of things away from this. Of course. And even a lot of young teachers, they can take away a lot of things, aspects that you mentioned, the way you teach, the way you approach things. I think very useful, very helpful for a lot of people. It's okay. I hope it's not boring for you. No. It's actually like இப்ப நீங்க கேட்க தான் I'm thinking like okay இப்படி எல்லாம் நடக்குது நான் செய்திருக்கிறேன் இருக்கு. No, it's true. Yeah. So what I wanted to talk to you about lastly is இது ஒரு லேக்கன்னே சொல்லலாம் கர்நாடிக் மியூசிக் என்று வரைக்கல. நாட் இன் இந்தியா பட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கிறதில்ல. நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் சைட்டை வந்து பெருசாக நாங்கள் கர்நாடிக் மியூசிக் என்று வரைக்கல அதை வந்து நாங்கள் யோசிக்கிறதில்ல. ஸோ தேர்ஸ் நாட் அ லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ ஓன் கம்போசிஷனாகவும் இருக்கணும் இல்லை. கர்நாடிக் உருப்படியில் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ஒன்று அடுத்து அது ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு ஃபியூஷனாக எல்லாம் நிறைய செய்யலாம். Some people obviously do it, but I think a lot of teachers could approach it that way as well. இப்போ நிறைய பேர் ஃபியூஷன் நோ ஐ டோன்ட் சப்போர்ட் தட் அண்ட் அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கணும். பட் தட்ஸ் மோர் லைக் த ஓல்டர் ஜெனரேஷன் ஆஃப் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அண்ட் பட் ஐ திங்க் த you called it the middle generation, right? Yes. Middle generation இருக்கிற நாங்கள் வந்து I think we should approach that, and that is I think a very important aspect to என்னன்னு சொல்கிறது, to keep up our music, our traditions, our cultures, right? So அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பிளான்ஸ் இருக்குதா? உங்களுக்கு இப்போ earlier உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் அந்த I asked them to compose their music. Right. The reason is that எங்களுக்கு தெரியாத எந்த பிள்ளை எப்படி வரப்போகுதுன்ட்டு, ரைட்? ஸோ எந்த பார்ட் ஆஃப் டீச்சிங் இஸ் ஆல்சோ டு ரெக்கக்னைஸ் கிட்ஸ் டேலண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டு என்கரேஜ் தெம் டு பிகம் சம்திங் மோர், சம்திங் பிகர். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் இந்த சென்ஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலி தாட் அபவுட் திஸ் ஈவன் ஸ்டூடியோ கேட்கும் முதலே ரெக்கார்டிங் செய்யணும். இப்போ சிடி ரிலீஸாக இருக்கலாம், ஒரு ஆன்லைன் ரிலீஸாக இருக்கலாம், வாட் எவர். பிகாஸ் அந்த பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். இப்போ ஆன்லைன் இஸ் பிக் திங் nowadays, right? இப்போ whatever யூடியூப் சோஷியல் மீடியா அதில் வந்து நிறைய பேர் they becoming big. So இங்க இருந்து கொண்டு சைனால என்ன நடக்குன்னு பார்க்கலாம். So and also like அது வந்து லைக் இப்போ எங்களோட டைம்ல ஒரு இல்லாத ஒன்று இப்போ புதுசாக இருக்கிறது. நீங்கள் உங்களோட பேஸ்மெண்ட்டுக்கு இருந்து வேர்ல்ட் ஃபேமஸாக வரலாம். ஸோ அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணோம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஐ டோட்லி சப்போர்ட் இட். ஏனெண்டா கர்நாடக சங்கீதம் இல்லாமல் சினிமா மியூசிக் வேறே இல்லை. அப்போ சினிமா மியூசிக்கு வந்து அது அடிப்படை இருக்குது. அப்போ அது சினிமா அண்ட் ஆல்சோ சினிமா மியூசிக் இஸ் நாட் ராங். அது எங்களோட ஒரு காமன் இதை இல்லாமல் பண்ணோம் நாங்கள் அப்படி ஒரு தாட்டை. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சினிமா பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நான், யூனோ, பிகாஸ் அவை வந்து அதை என்ஜாய் பண்ணணும். லைக் தே நீட் டு என்ஜாய் வாட் தேர் லேர்னிங். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் தாங்களாக வந்து கேட்பேன், டீச்சர் இந்த பாட்டு சொல்லி தரீங்கன்னா ஐ டூ. சம்டைம்ஸ் நாங்கள் ஸ்டேஜ்லேயே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், ஆக்சுவலி சினிமா சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு பிள்ளையும் இல்லை. அதே மாதிரி லைக் இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் Carnatic சங்கீதமாக இருக்கலாம், சினிமா மியூசிக், whatever it is, yes, we should do it. I totally agree with you. And அது வந்து நிறைய இப்போ சங்கீதம் என்றாலே ஒரு அலர்ஜிக்காக ரியாக்ட் பண்ணுற ஒரு ஜெனரேஷன் இருக்கணும். அந்த யங்கர் ஜெனரேஷன் அப்படி இருக்கணும். பிகாஸ் they were not
என்ன சொல்கிறோம் அவருக்கு வந்து அந்த சரியான விதத்தில் அதை வந்து கொண்டு ப்ரெசென்ட் இல்ல பண்ணல. இப்ப நீங்க சொல்றது வந்து So அவனுக்கு நாங்கள் ப்ரெசென்டபிள் ஆக்கலாம் ரைட் வித் ப்ரொடக்ஷன்ஸ் லைக் திஸ் ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் இதுக்குள்ள இப்போ ஃபில்ம் மியூசிக்கையும் கர்நாடிக்லையும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னு வந்து நாங்கள் அப்படியான ப்ரொடக்ஷன்ஸில் வந்து we can show it. ரைட் இப்போ அந்த தி பிக் டிஃப்ரென்ஸ் இஸ் இப்போ ஈவன் பரதநாட்டியத்திலே டான்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டீச்சர்ஸ் வந்து அண்ட் தட்ஸ் டோட்லி அவே இந்த ஓன் ஒப்பீனியன் நீங்கள் பரதநாட்டியம் படித்தா சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாது அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சங்கீதம் படித்தா சினிமா பாட்டு வாசிக்கக்கூடாது அப்படி ஒரு ஆனால் அது வந்து நாங்கள் அந்த the way they are saying it is I don't agree with it. ஸோ நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கை ப்ராப்பராக படியுங்க, அதுக்குள்ள சினிமா மியூசிக் மிக்ஸ் பண்ணாதீங்க. when you're learning learn it properly and then apply to whatever you want. அதே மாதிரி இப்போ like I said இப்போ டான்ஸ்லேயும் I don't know, I'm not a dancer but I'm just saying இப்போ நீங்கள் முறையாக படியுங்க, அது படிக்க புள்ளையாக படிக்காதீங்க. பட் அதுக்காக நீங்கள் இது படித்தா அது செய்யக்கூடாதாண்டு இல்லை. அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக் படித்தா நீங்கள் சினிமா பாடக்கூடாதாண்டு இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்ளை த நாலேஜ் in the right way. இப்போ டான்ஸ்னு வரைக்கும் இப்போ பரதநாட்டிய டான்சஸ் நிறைய பேர் இருக்கணும், அவையில் அதை வந்து ஒரு contemporary ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. there's like certain dances out there they brought it to the world stage. Of course. So இப்போ பரதநாட்டியம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதாவது நான் தமிழ் பீப்புளே பார்க்குற அளவில் இருக்குது. இப்போ அதை ஹிப்ஹாப் டான்ஸர் மிக்ஸ் பண்ணுற ஒரு டான்ஸர் இருக்கிறா. you guys can check it out, Usha Jeyanthy, she's from France, so she's traveling the world teaching that. And பட் அவள் வந்து அந்த சாரியெல்லாம் கட்டி அந்த ப்ராப்பராக தான் ஷீஸ் லைக் ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்டஃப் அண்ட் ஷீஸ் மிக்சிங் பரதநாட்டியம் வித் லைக் ஹிப்ஹாப் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அது வந்து அந்த evolving times, right? Evolving art, that's what it is. ஆனால் அது வந்து இப்போ நிறைய கான்சர்ட்ஸில் வந்து இல்லை நிறைய ஷோஸில் வந்து அவள் புக் பண்ணி ஈவன் ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் அவள் புக் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ண விடுறாங்க. when I say all these concerts and festivals, it's not Tamil, it's all like white people's concerts. பிக் ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாம் அவன் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறான். அண்ட் அது வந்து இப்போ வேர்ல்ட் ஸ்டேஜஸுக்கு வருது. ஸோ அண்ட் ஐ ஃபீல் வி கேன் டூ த சேம். இப்போ சித் ஸ்ரீராமன் எடுத்துக்கொண்டா அவர்கிட்ட ஓன் கம்போசிஷன் always mixes Carnatic music into it. வெள்ளக்காரங்களேருந்து கேட்குறாங்க தானே. நீங்கள் சித் ஸ்ரீராமன் இப்போ நீங்கள் தியரி படிக்கலாம். தியாகராஜ சுவாமிகள் நாங்கள் அவரை பற்றி படிக்கலாம் லைஃப் ஹிஸ்ட்ரி. அவர்கிட்ட டைமிலேயே when the westerners came to India to perform, he was influenced by their music. And certain pieces நாங்கள் இப்போ கர்நாடிக் இதில் படிப்பிக்க பார்த்தீங்கன்னா the tune is very westernized tune. அப்போ அதெல்லாம் நான் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி படிப்பிக்கிறேன் because I want them to understand எப்படி இந்த டியூன் வந்தது and they like those kind of songs. So அப்போ the fusion was already there hundreds of years back. அப்பவே இருக்குது. அது இப்போ வேற இல்லை. அதான் அது நாங்கள் அதை எப்படி அதை கொண்டு செல்றோம்ன்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரைட். இப்போ நீங்கள் சொன்ன அப்புறம் தான் சில கர்நாடிக் கான்சர்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஈவன் பரதநாட்டியம் எனி கைண்ட் ஆஃப் எங்கட கல்ச்சர் ஆர்ட் ஃபார்ம் நிறைய பேர் அதை போகிறதுக்கு விரும்புறது இல்லை. ஒன்று நீங்கள் சொன்ன ஃபேக்டர் வந்து அந்த 10-15 நிமிஷம் அந்த அடுத்த குரூப் மாறுறதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது. இன்னொன்று அந்த தேர் ரிலேட்டிங் டு இப்போ மாடர்னைஸ் பண்ணி இப்போத்த பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுற இது ஒன்றும் இருக்குது ரைட். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி இதுகள் ப்ரொடக்ஷன் நாங்கள் ஆக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சைட்டும் இருக்குது என்று சொல்லிக் கொடுக்கும் போது ஐ திங்க் பீப்புள் வுட் பி when I learned, for example, I learned both simultaneously, Western music and Carnatic, right? But எனக்கு இப்போ even as a composer எனக்கு Carnatic music தான் கூட அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. But for example, you obviously know, but Colonial Cousins, I don't know if you heard of that's Hariharan and his and one அவரோட சேர்ந்து இன்னும் ஒரு 2 பேர் வந்து they were doing fusion. So it's like all mainstream songs மாதிரி இருக்கு. ஆனால் பாடுறது எல்லாமே Carnatic and Hindustani influenced ஆன pieces தான் அதில் இருக்குது. So when you listen to it, it sounds very westernized, but the Carnatic and the Hindustani elements were like included in there. Right? So அப்படிங்க I was like wow, so இப்படியும் கம்போஸ் பண்ணலாம். So that impacts you, right? And then it's good. இப்போ நாங்கள் வளர்ற வந்து கனடா யூஎஸ்ல பிள்ளைகள் வளர்றோம் இல்லை யூரோப்பில் வளர்றோம்னு சொல்லி சொன்னால் we have obviously the western influence mainly. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நான் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு I teach them Twinkle Twinkle Little Star Carnatic notes யூஸ் பண்ணி. Nice. So sa pa pa da da pa na Twinkle Twinkle Little Star. Appa they have a connection. Then they understand. Because நாங்கள் சும்மா சரியா பண்ணி சவாசம் இந்த பிள்ளைக்கு அதை கொஞ்ச நாளால இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணுறோம் ரைட். So நீங்கள் சொன்ன மாதிரி we have to start early and அதை டீச் பண்ணுறது it's very important and let them connect. Because அவே இந்த environment வேறு அவே இப்போ வளர்ற environment the songs they listen to in school or wherever. And actually அந்த என்ன Ed Sheeran சாங் ஏதோ உண்டு
one of the students want to perform for their school Okay. talent show. Okay. அது வந்து எனக்கு நான் இந்த violin notes சொல்லி கொடுத்தா அவ செஞ்சவே. Oh wow. Yeah, Okay. so it's like we have to be open to those things. Yeah, exactly. Yeah, for அது students. இப்படியான ப்ரொடக்ஷன் செய்ய தான் அந்த கிட்ஸுக்கும் அது விளங்கும். ஓகே இதெல்லாம் நாங்கள் படிச்ச எல்லாத்தையும் இப்படியும் நாங்கள் பயன்படுத்தலாம். Right. இல்லை இப்படி நாங்கள் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாமோ ஐ கேன் ஸ்டில் மேக் அ ஹிப்ஹாப் சாங் அண்ட் இன்க்ளூட் கர்நாடிக் மியூசிக் இன்டு இட். ஸோ இப்படியான இதுக்குள்ள அவையில் இன்வால்வ் ஆக்கினா தான் அவைகளுக்கும் அந்த அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அண்ட் இது அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகிறதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நாங்கள் பெஸ்ட் இப்போ வே. லைக் இதை புள்ளையா விளங்க கூடாது. நாங்கள் வந்து we are not like I mean me I'm talking about myself. இப்போ கர்நாடிக் சங்கீதத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லல. புள்ளையா அதை லேர்ன் பண்ணாதேங்க. தட்ஸ் நாட் அவர் மெசேஜ். வடிவா அடிப்படை அது வடிவா லேர்ன் பண்ணிட்டு then you use it, apply it to whatever music you want to make. Music is universal. It's not like it's limited to one type of music. So நீங்கள் இப்போ ஒரு காலத்தில் இப்போ எம்எஸ்வி பாட்டுகளாக இருந்தாலும் சரி அவற்றை பாட்டுகளை வந்து ராகம் பேஸ்டாகவும் இருக்குது, கம்ப்ளீட்லி இப்போ ஒரு ஜாஸ் ஒரு பாப் மிக்ஸ் பண்ண பாட்டுகளாகவும் இருக்குது, ரைட்? ஸோ he did songs in rock style, he did songs in any western genres as well, but at the same time there's a lot of songs that are ragam based, right? இப்போ இளையராஜாவை எடுத்துக்கொண்டா முக்காவாசி பாட்டுமே எல்லாம் ராகம் ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் அவற்றை பாட்டுகள் எல்லாம் இருக்குது. பட் that was evolving, right? He mixed so much of Western classical music to it. Then we obviously have the genius A.R. Rahman. He brought in the digitalized sounds into it, right? இப்போ அனிருத்த கேட்டா it's like ஒரு mainstream பாட்டு கேட்குற மாதிரி தான், but just in Tamil, right? But அது எல்லாத்தையும் நாங்கள் accept பண்ணுறோம், so we should accept also Carnatic music evolving. நான் சில நேரம் என்ன செய்யறேன்னா இப்போ ஒரு கர்நாடிக் பீஸ் சொல்லி கொடுக்க அந்த அவளுக்கு சொல்கிறேன் நான் இந்த ராகத்துல இந்த சினிமா பாட்டு இருக்குது so they can relate, because it's easy for them. சினிமா பாட்டோட connect பண்ணனும் ஈஸியா, but கர்நாடிக் பாட்டு கஷ்டம், or like they've never heard of it. சினிமா பாட்டுனா they okay அப்ப வசந்த ராகத்துல நிறைய சினிமா சாங்ஸ் இருக்கு, அப்ப அதுக்கெல்லாம் நான் சொல்றேன் இந்த பாட்டை கேளுங்க and they'll be like oh this song is this tune, and they will make the connection. Also அவைகளுக்கு அந்த ராகங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு they can use like songs they know, right? So that's great. Okay, thank you so much for being here today and sharing all these information with us. So நாங்கள் இந்த ஸ்கூல் பேரை நீங்க சொல்லல, அத இருக்க கண்டிப்பா yes சாய்நாதம் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி. So அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், because நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன தெரியாது. But we have a Facebook page and Instagram page, so if you want to go and see we will put the information obviously in our description, so you guys can definitely check Teacher's school out, check also Teacher's work out, and உங்களுக்கு கர்நாடிக் படிக்கணும், வயலின் படிக்கணும், எல்லாட்டிக்கு வீணை படிக்கணும்ன்ற ஏதாவது ஆசை இருந்தால் you know who to contact now. It's a young teacher who knows how to deal with the young generation, so definitely one of the great choices of teachers if you are having some sort of interest towards Carnatic music. எல்லாட்டிக்கு இவ்வளவு நாளும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எங்களுடைய கான்வர்சேஷனை கேட்டு இவன் ஏதோ விஷயம் இருக்குது இதை படித்து பார்ப்போம்னு உங்களுக்கு தோணினா கூடி எனி ஏஜஸ் ஆல்சோ, யூ கேன் பி 4, யூ கேன் பி 40, யூ கேன் பி 60. டீச்சர் யார் எந்த ஏஜ்னாலும் அவன் படிப்பா, யாரையும் அவன் சமாளிப்பா. Actually I have a student 60 plus time இருக்குது. Okay, there is no limit. There's no limit. படிக்கணும்னு நினைச்சா நாங்கள் யார்கிட்டையும் படிக்கலாம், உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், அந்த ஆர்வத்தை வச்சு நாங்கள் எதையும் சாதிக்கலாம். இதுதான் நான் கடைசியில் ஏதோ ஒரு வழியில் இந்த இடத்துக்கு வருவேன் இதை சொல்கிறதுக்கு. அண்ட் age, there is no age for this. இப்போ நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில பொறுத்து. இப்போ உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா யூ கேன் ஸ்டில் லேர்ன். அதுக்கு இப்போ டீச்சர் சொன்ன ஒரு ஸ்டூடெண்ட் தான் எக்ஸாம்பிள், 60+ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள். நிறைய அடல்ட்ஸ் இருக்கு, நிறைய மாம்ஸ் வராங்க. So you've seen, right? Exactly. So that is great. So take the opportunity when you have it. உங்களுக்கு 10 வயசுல இல்லாத சான்ஸ் மேபி இப்போ 50 வயசுல இருக்கலாம். ஸோ டேக் இட் சீரியஸ்லி. மியூசிக் நாங்கள் நிறைய வாட்டி அதை சொல்லிட்டோம். இட்ஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ஷன். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ், பட் இட்ஸ் அபவுட் enjoying music, what we do. Exactly. The perfection comes with it afterwards, but முதல் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை படித்தா தான் அதில் நாங்கள் முழு மனதோட அதில் நாங்கள் எவால்வ் பண்ணலாம். I think today's keyword is enjoy what you do, right? So, enjoy what you do. No matter what you do, enjoy and put all your heart towards it, and you can achieve anything.
even a concert with organized within 24 hours. Thank you so much, teacher, again for being here. Thank you. அழைத்ததுக்கு நன்றி. So இந்த எபிசோட வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வைங்க. Right? டீச்சர் வந்து இப்படி ஒரு இதில் வந்திருக்கிறேன். எவ்வளவு And then, ஃபன்னான yeah, டீச்சர். I think the world now knows எவ்வளவு ஒரு ஃபன்னான டீச்சர். Yeah, exactly. Yeah. And I hope to have ஒரு future episodes-ல வந்து நாங்களும் அவ்வளோ காலம் செய்வோம் தெரியாது, but I would definitely want to have your kids on this. And when I say kids, not your biological kids only, also your students that are doing extremely well. And and I hope obviously that we get to work on some stuff together, because I talked about production. And I'm like your neighbor, so don't forget me. Hint. All right. Okay guys, so I hope you guys enjoyed this episode, and it was very informative, and I hope it was not boring for you guys. But இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது மியூசிக் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் கதைக்கையில் வாழ்க்கைக்கும் உதவக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்டீவ் கிளிஃப் and AR. Peace out. குஜாலா இருப்போம், சில்லா கதைப்போம்.